வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆன்லைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். இன்னைக்கு நம்ம வேள்பாரியோட 4வது செஷன் வரப்போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகேப்போட ஸ்டார்ட் பண்ணிறலாம். ஃபர்ஸ்ட்டு கடைசியான 3 சாப்டர் இதோட ரீகேப் நான் சொல்லிர்றேன். அ கடைசி 3 சாப்டர் படி அ 60ஆம் கோழிக்காக 60ஆம் கோழி கறிக்காக 60ஆம் கோழிய தேடிக்கிட்டு இருந்தாரு பாரி. பாரியும் பரம மக்களும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காகன்னா, கபிலரோட வருகையை முன்னிட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அ இந்த டைம்ல கொள்ளிக்காட்டு விதைய ஒரு மதங்கன் கூட்டத்துக்கு குடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த கொள்ளிக்காட்டு விதையோட பவரையும் தெரிஞ்சுக்கிட்ட சேர மன்னனோட ஆளுங்க அதுக்காக வணிகம் பேசுறதுக்காக வராங்க. இத ஏன்னா இவங்க திரேசியன்ட்டயும் அப்புறம் இது யவன வணிகர்கள்ட்ட அவன் காமிச்சிருக்கிறனால இதோட டிமாண்ட் தெரிஞ்சு அவங்க வந்திருக்கிறாங்க. வணிகம் பேசலாம் வேல்பாரிட்டல்னு வந்தப்ப அங்க சொல்றாங்க. அது என்ன ஆகுது, முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு வர டைம்ல திரும்ப கீழ வரப்ப அவனுங்க தேவையில்லாத வேல பார்க்குறானுங்க. முடியன்ட்ட தேவையில்லாதத பேசுறானுங்க. ஆ பேசுறனோனையும் அந்த ஆளு சும்மா இல்லாம கைய வெட்டி பனைமரத்தில மாட்டி விட்டுர்றாரு. இதுதான் ஆக்சுவலா போன இதுல நடந்தது. 60ஆம் கோழியும் கிடைச்சிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது? 60ஆம் கோழி கிடைச்சு, அதுக்கடுத்து அந்த அத ஜாலியா முடிக்கிறாங்க. அந்த ஒரு இதுவேவும். இப்ப என்ன ஸ்டார்ட் ஆகுது? அப்படின்றத அடுத்த கதைக்கு நம்ம வருவோம். அம் பாகம் 11. இருள் விலகாத இரவின் கடைசி நாழிகையில் கபிலரை எழுப்ப அவரது அறை நோக்கி வந்து கொண்டிருந்தான் வீரன் ஒருவன். அவனது காலடி யோசை மிகத் தொலைவில் இருந்தே கேட்கத் தொடங்கியது. படுக்கையிலிருந்து மெல்ல அசைந்தார். ஓசை அறைக்குள் நுழைவதற்குள் எங்கிருந்தோ மலரின் மனம் அவரது மூக்கிற்குள் ஏறியது. சற்றே மூச்சை இழுத்து முகர்ந்தார். காலடி யோசை அருகில் வந்து நின்றது. நள்ளிரவில் மலரும் மயிலை மலரின் மனம். நள்ளிரவு மலருக்கு என தனி குணங்கள் உண்டு. அது வண்ணங்களை எல்லாம் வாசனையாக்கி ஒளி வீசக்கூடியது. ஆம்பலும் முசுண்டையும் நள்ளிரவிலே பூப்பவை. ஆனாலும் மயிலையின் தனித்துவமிக்க மனத்திற்கு அவற்றை இணை சொல்ல முடியாது. மயிலையின் மனம் அறையெங்கும் பரவியது. காட்சிக்கு முன்பே நறுமணத்தால் இதயம் நிரம்பியது. அகமகிழ்வோடு கண் விழித்தார் கபிலர். மலர்கூடைய அறையில் வைத்து விட்டு ஒரு பெண் வெளியேறினாள். அருகே வந்த வீரன் சொன்னான், பரம்பின் தலைவர் உங்களை அழைத்து வர சொன்னார். மலர் மனத்தோடு இணைந்து இனியவனின் அழைப்பு. சிறிது நேரத்தில் வருவதாக கூறினார். மாளிகையின் முகப்பில் தயாராக நின்று கொண்டிருந்தான் பாரி. கபிலர் வெளியேறி வந்ததும், வாருங்கள் போகலாம் என உற்சாகமாக அழைத்து சென்றான். இரவின் கடைசி இதழ் இப்போதுதான் உதிரத் தொடங்கியது. தீப்பந்தங்களை அணைக்க வீரர்கள் மூடுகுவளையோடு போய்க் கொண்டிருந்தனர். பறவைகளின் ஒலி இன்னும் வெளியேறவில்லை. எவ்வியூரின் நடுவீதியின் வழியே கபிலரை அழைத்து கொண்டு மேலே ஏறினான். பாரி அணிந்திருந்த உடையில் இருந்து நறுமணம் பரவியது. அறைக்குள் நிரம்பியிருந்த மயிலையின் மனத்தை அது விஞ்சியது. வீதியில் நடக்கும்போது கூட வாசனை கரையாமல் ஆடையோடு வந்து கொண்டிருந்தது. கபிலரை எவ்வியூரின் மேலே இருக்கும் உச்சிப்பாறைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தான் பாரி. நாய்களின் குரைச்சல் அங்குமிங்குமாக கேட்டுக்கொண்டிருந்தது. அவர்கள் மேல் நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். புலர்காலையில் வீதிகளில் உள்ளழகை கண்டு களித்தபடி நடந்து கொண்டிருந்த கபிலர் பாரியிடம் கேட்டார். யவனத்திலிருந்து நறுமணம் எண்ணெய்களை வாங்கி பூசிக்கொள்ளும் வேந்தர்களையும் வணிகர்களையும் அறிவேன். ஆனால் அந்த மனம் கூட இவ்வளவு நறுமணம் ஊட்டுவதாக நான் உணர்ந்ததில்லை. உனது ஆடையின் வாசனை அளவற்ற நறுமணத்துடன் இருக்கிறதே. அதிகாலை காற்று மனம் கொண்டுதானே மிதந்து வரும். அதனால் இருக்கலாம். இல்லை, காலடி ஓசை என்னை எழுப்பியது. காற்றில் கலந்திருந்த மெல்லிய மனத்தை நான் உணர்ந்தேன். பின்னர் மயிலையின் மனத்தால் அறையே நிறைந்தது. அதை நுகர்ந்த எனது மூக்கு அதைவிட சிறப்பான ஒரு நறுமணத்தை கண்டறியாதா என்ன? இருவரும் உச்சிப்பாறையின் அருகே வந்தனர். வெளிச்சம் மெல்ல பரவி கொண்டிருந்தது. கீச் கீச் என பறவைகள் குரல் கேட்கத் தொடங்கியது. பாரி சொன்னான், தாழை மலரில் பெண் பூ, ஆண் பூவென 2 வகைகள் இருக்கின்றன அல்லவா? அவற்றுள் ஆண் பூவின் அரும்பு மிகவும் மணமூட்டக்கூடியது. காய்ந்த ஆண் பூவின் இதழ்களை ஆடைக்குள் போட்டு வைத்தால் சிறு பூச்சிகள் ஆடைக்குள் நுழையாது. அது மட்டுமல்ல, நல்ல மணமூட்டியாகவும் அவை இருக்கும். இவையெல்லாம் சொல்லத்தான் கேள்வி. இப்போது நீங்கள் சொல்வதால் தான் இவ்வளவு மனம் வீசுவது தெரிகிறது. எங்களுக்கு இது பழகிவிட்டதால் தெரியவில்லை என சொல்லியபடி பாறையின் மீது கபிலரை கை தூக்கி ஏற்றினான் பாரி. இருளகன்று எவ்வியூரின் மீது வெளிச்சம் பரவி கொண்டிருந்தது. கபிலர் உச்சிப்பாறையிலிருந்து நாற்புறமும் பார்த்தார். எவ்வியூரின் பேரழகு அவரது கண்ணை சுழற்றி கொண்டிருந்தது. முழு வட்டமும் சுற்றிய போது நகரின் அழகில் தன்னை மறந்தார்.
இயற்கையான பாறை அமைப்பிற்கேற்ப மடித்து மடித்து கட்டப்பட்ட வீடுகள், இங்கொன்றும் அங்கொன்றுமாக கிளை பரப்பி நிற்கும் பெரும் மரங்கள், கருப்பாறைகளை அரணாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்டுள்ள மாளிகை. மாளிகை இருக்கும் தென் திசையில் மிக தொலைவில் மலை நோக்கிச் செல்லும் சாலையில் தேரொன்று விரைந்து போவது தெரிந்தது. அதை கவனித்த கபிலர் கை நீட்டியபடி பாரியை பார்த்தார். பாரி சொன்னான், அந்த பக்கம் 2 குன்றுகள் பின்னால் தான் பாலி நகர் இருக்கிறது. அங்குதான் ஆயுதச்சாலைகள், பயிற்சி கூடங்கள், தொழிலகங்கள் எல்லாம் இருக்கின்றன. எவ்வியூரை விட அதிகமான மக்கள் அங்கு வாழ்கின்றனர். விருந்தினர்கள் தங்கும் இல்லங்கள் அங்குதான் இருக்கின்றன. பாணர் கூட்டம் வந்து தங்கிச் செல்வது எல்லாம் அந்த இடத்தில்தான். பாலி நகரில்தான் வேளிர்கள் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து வைத்துள்ளனர் என்று கேள்விப்பட்டுள்ளேன். அங்குதான் இருக்கிறா பாலி நகர்? கபிலரின் கேள்வி கண்டு புன்னகைத்தான் பாரி. எங்கும் பறவைகளின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. கிழக்கு திசையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் பாரி. மறுபக்கம் திரும்பாமல் கபிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். கபிலரின் கண்கள் சுற்றி சுற்றி சுழன்று கொண்டிருந்தன. வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும்போது கரும்பாறையின் மீது உள்ள நகரம் தனது மேனியின் எழிலை கூட்டிக் கொண்டிருந்தது. மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வரத் தொடங்கினர். பறவைகளின் கீச்சு குரல்கள் காட்டை எழுப்பிக் கொண்டிருந்தன. தீபத்தின் உச்சியில் இருந்து அடிபெருத்த அகல் விளக்கை பார்ப்பதை போன்று இருந்தது அந்த நகரம். இளங்காற்று உச்சிப்பாறையை தழுவி மேலே ஏறியபடி இருந்தது. கபிலர் காண கிடைக்காத காட்சி என்றார். கிழக்கு திசையை பார்த்து நின்று கொண்டிருந்த பாரி அவரின் தோள் தொட்டு திருப்பினான். கபிலர் கிழக்கு பக்கமாக திரும்பும்போது பாரி சொன்னான், இப்போது நீங்கள் காணப்போவதுதான் காண கிடைக்காத காட்சி. கபிலர் இன்முகத்தோடு கிழக்கு திசையை பார்த்தார். எல்லா திசைகளிலும் இருக்கும் அதே அழகோடு தான் எவ்வியூரின் கிழக்கு திசையும் இருந்தது. இதில் கூடுதல் சிறப்பு என்று பாரி சொல்வது எதை என்று கபிலர் கண்கள் தேடிக் கொண்டிருந்தன. கிழக்கு திசையில் ஆதிமலைக்கு நடுவே இருந்து மெல்லிய பிளவின் வழியாக சூரிய ஒளியின் செந்நிற கதிர் வெளியே வரத் தொடங்கியது. பார்க்கும் கணத்தில் ஒளி பெருகி வாள் போல் பாய்ந்து வந்தது. கபிலர் இமை கொட்டாமல் பார்த்தார். எவ்வியூரின் கிழக்கு பகுதி இருளை 2 துண்டாக்கி காண கிடைக்காத காட்சி என்று கபிலரின் வாய் முணுமுணுக்க தொடங்கி கொண்டிருக்கும் போது அந்த கூரிய ஒளிவாள் கபிலரின் மார்பில் இறங்கியது. கபிலரின் நாடி நரம்புகள் எல்லாம் சிலிர்த்தன. மெய்மறந்து 2 கைகளையும் மேலே உயர்த்தினார். எவ்வியூரின் அடிவாரம் வரை 2 திசைகளும் அவரது கரங்களின் நிழல் படர்ந்து அசைந்தது. கதிரவனை பார்த்து அவர் கைகளை உயர்த்தி வணங்கினார். பெருங்குளவை ஒளி எவ்வியூர் முழுக்க மேலெழுந்தது. 4 திசை வாயில்களிலும் இருந்தும் பறவைகள் முழங்கின. முழவின் ஓசையில் காடு நடுங்கியது. மக்கள் எல்லோரும் தங்களின் வீடுகளில் மேலேறி குளவையிட்டு அந்த அருங்காட்சியை கண்டு மகிழ்ந்தனர். துல்லியமான இடத்தில் கபிலரை நிறுத்திய பாரி ஈரடி கீழிறங்கி நின்று அன்னார்ந்து பார்த்தான். பேரறிவின் தீச்சுடர் இதுதானா நினைக்கும் போதே மெய் சிலர்த்தது பாரிக்கு. கன நேரத்திற்குள் பிளவின் மேல் விளிம்பை சூரியன் தொட்டவுடன் அந்த வால்வொளி மறைந்தது. எங்கும் புலர் மஞ்சள் நிரம்பியது. கபிலர் உறைந்து போய் நின்றார். மக்கள் கூட்டம் கூட்டமாக பாறையை நோக்கி வரத் தொடங்கினர். குளவை சத்தம் எங்கும் எதிரொலித்தது. பாரி உச்சிப்பாறையின் மீது ஏறி கபிலரின் அருகில் வந்தான். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெற்கு ஓட்ட காலத்தின் 6ஆம் நாளில் ஆதிமலையில் உள்ள பெருங்கடவின் நடுவில் இருந்து கதிரவன் மேலெழும்பி வருவான். நெருப்பை உருக்கி ஊற்றியதைப் போல கண்ணிமைக்கும் நேரத்தில் நீளும் ஒளிவால் அரை நாளிகை நேரம் மட்டுமே நீண்டிருக்கும். கதிரவன் ஒளிவாளை எவ்வியூரின் மேல் இறக்கி 3ஆம் நாள் கொற்றவை கூத்து தொடங்கும் என்று கூறிவிட்டு இறங்கி நடந்தான் பாரி. திரண்ட மக்கள் கூட்டம் உணர்ச்சி பெருக்கோடு குளவையிட்டபடி அவன் பின்னே சென்று கொண்டிருந்தது. அவர்கள் அரண்மனைக்குள் நுழையும் வரை பார்த்து கொண்டிருந்தார் கபிலர். இயற்கையை பற்றிய வியப்பு பாரியின் சொல் கேட்ட கணத்தில் இயற்கை அறிவை பற்றிய வியப்பாக மாறியது. என்ன மாதிரியான வேர்டிங்கு! வானியல் வசப்படுவதுதான் கணிதத்தின் உச்சம். கணிதம் வசப்படுதல் அறிவின் உச்சம். நோக்கறிவு கொண்டு விண்மீன்களை கணித்தலும் கதிரவன் நகர்வை அளத்தலும் மனிதனின் அபார சாதனை. இந்த சாதனையை சொந்தமாக்கி வைத்துள்ளவர்கள் மூவேந்தர்கள். வானிலையும் கணிதத்தையும் தலைமுறையாக கற்று ஆளும் கணியர்கள் அவர்களிடமே இருக்கின்றனர். அதனால்தான் நீரும் நிலமும் வானும் வேந்தர்களுக்கு வசப்பட்டு இருக்கின்றன. ஆனால் இந்த பேரறிவு சின்னஞ்சிறு வேளிர் கூட்டத்திற்கு எப்படி வந்தது?
ஒரு வாரத்திற்கு முன்பே கொற்றவை கூத்து தொடங்கப் போவது பற்றி வேட்டூர் பழையன் சொன்னது கபிலருக்கு நினைவுக்கு வந்தது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரை நாழிகை நேரம் மட்டுமே நிகழும் ஒளிவாளின் கோலக்காட்சியை நாளும் தவறாமல் நேரமும் தவறாமல் எப்படி இவர்கள் கணக்கிட்டனர்? அடுத்தடுத்து எழுந்த கேள்விகள் கபிலரை திக்குமுக்காடச் செய்தது. கதிரவன் தகதகத்து மேலேறிக் கொண்டிருந்தான். திகைப்பிலிருந்து மீளா கபிலர் சிறிது நேரத்திற்குப் பின்னர் பாறையை விட்டு கீழே இறங்கினார். அவரை அழைத்துச் செல்ல வீரர்கள் நின்றிருந்தனர். ஊரின் தென்திசைக்கு போய்விட்டு மாளிகைக்கு வருவதாக சொல்லி அவர்களை அனுப்பினர். அவரை சந்திக்க காத்திருந்த மக்களுடன் ஆங்காங்கே நின்று பேசியபடி கீழே இறங்கிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் அவருடன் பெரும் மகிழ்வை பார்த்து ஒரு நிமிஷம் அடுத்த பேஜுக்கு போ. ஒவ்வொருவரும் அவருடன் பெருமகிழ்வை பகிர்ந்து கொண்டனர். தென் திசையின் அடிவாரம் வந்து சேர்ந்தவர் அரண்மனையை நோக்கி நடக்கத் தொடங்கினார். பாண்டிய நாட்டு பெருங்கணியின் திசைவேளரின் நினைவு வந்தது. நீளும் நிழல் கொண்டு உலகை அளக்கும் அவரை கபிலர் தன் ஆசான்களில் ஒருவராக எண்ணுவார். இந்த திசைவேளர் ஒரு முக்கியமான கேரக்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. கண் சிமிட்டாத விண்மீனை போல வானத்தை பார்த்து கொண்டே இருக்கும் வானியலாளர் தலைமுறை தலைமுறையாக சேகரித்த அறிவுச் சேகரத்தின் உறைவிடம். அந்த வான் உழவனின் தாழ் பணிந்து கபிலர் பாடிய கவிதைகள் ஏராளம். அவரது முன்னோர்கள் கண்டறிந்து பெயர் சூட்டிய வெள்ளியை கண்டுதான் இன்று நாளும் நேரமும் கணிக்கப்படுகின்றன. வானம் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு மாயத்தட்டு, கற்பனைக்கு எட்டாத பேருலகு. மனிதன் தனது அறிவால் அதை கணிப்பது என்பது நம்ப முடியாத அதிசயம். தரதரவென தனது கையை இழுத்து கொண்டு போய் இயற்கையின் கூர்முனையில் எதிரில் துல்லியமாக நிறுத்திவிட்டான் பாரி. பெருங்கணியின் திசைவேளர் இந்த நாளில் தன்னோடு இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? பாரியை கட்டி அணைத்திருப்பார். வேந்தர்கள் யாருக்கும் இல்லாத நாளறிவும் கோளறிவும் பாரியிடம் இருப்பதை கண்டு திகைத்திருப்பார். திசைகள் மட்டுமே திகைப்பை ஏற்படுத்தக்கூடியவை. திக்கு தெரியாத திகைப்பை நிலமும் கடலும் வானும் ஒவ்வொரு கணிதத்திலும் உருவாக்கும். அந்த திகைப்பை வெல்லத் தெரிந்தவர்களே திசையாளும் கணியர்கள். எனவே அவர்கள் மனிதர்களை கண்டு ஒருபோதும் திகைக்க மாட்டார்கள். ஆனால் இன்று பாரியின் செய்கையை பெருங்கணியன் கண்டிருந்தால் திகைக்காமல் இருந்திருக்க மாட்டான் என எண்ணியபடி இடப்புற வீதியின் வழியே திரும்பி நடந்தார் கபிலர். எதிரே வந்த பெண்ணொருத்தி கை நீட்டி அவரின் பாதையை மறித்தாள். விலகி போக முயல்கிறாளோ என நினைத்த கபிலர் வலப்புறம் நகர்ந்தபோது அவள் இன்னொரு கையையும் நீட்டி வலப்புற வழியை அடைத்தாள். பெருங்கணியன் இரு பக்கமும் கைகளை விரித்து நீளும் நிலனின் நகர்வுகளை தனக்கு சொல்லிக் கொடுத்தது நினைவுக்கு வந்தது. உள்மனதில் கணியன் உருவம் படிந்திருக்க அந்த கையை விலக்கி நடக்க முயன்றார். ஆனால் அந்த பெண்ணின் கைகள் அவருக்கு இடம் தரவில்லை. மரித்த கைகள் தட்டி நின்றன. அப்போதுதான் கணியனின் நினைவிலிருந்து மீண்டு அந்த பெண்ணை உற்று பார்த்தார் கபிலர். நேர்கொண்டு பார்த்த அந்த இளம்பெண்ணின் கண்கள் கோபத்தை கக்கின. ஏனம்மா வழிமறிக்கிறாய்? கபிலரின் கண்களையே கூர்ந்து பார்த்தாள். பாரியிடம் நட்பு கொள்ளும் தகுதி உண்டோ உம்மிடம்? கபிலர் அதிர்ந்து போனார். நெஞ்சில் கூர்மை கொண்டு இறங்கியது அந்த சொல். என்னம்மா இப்படி கேட்கிறாய்? என்ன தவறு இழைத்தேன் நான்? மௌனத்தின் வழியே கபிலரின் அதிர்ச்சியை அதிகப்படுத்தினாள். எந்த வகையிலும் அவளின் கோபத்திற்கான காரணத்தை கபிலரால் தொடர்புபடுத்தி கொள்ள முடியவில்லை. எவ்வளவு பதற்றமான சூழ்நிலையிலும் கார்காலத்து இரவில் இங்கிருந்து பாலி நகருக்கு தேரேறி செல்ல மாட்டான் பாரி, தெரியுமா உமக்கு? கபிலர் பதிலெதும் சொல்லாமல் அவள் கண்களையே பார்த்தாள். அவள் தொடர்ந்தாள். கார்காலத்து இரவுகளில் மான்கள் இணை சேரும். தனது தேரின் ஒளி அவற்றின் இணக்கத்தை குலைத்துவிடும் என்பதால் தேரில் செல்ல மாட்டான். இளம்பெண் உதிர்த்த சுடுசொல் கண்டு அஞ்சினார் கபிலர். யான் செய்த பிழை என்ன மகளே? அவளின் கண் குளமாகின. அழகிய பூக்காடாக இருந்த எம் காதலில் புயல் காற்று வீச செய்து விட்டீர். கலங்கி நிற்கும் உனது கண்கள் என்னை பதற வைக்கின்றன. எனக்கு விளங்கும்படி சொல். உங்களால் தான் அவன் புகழின் உச்சியை அடைந்திருக்கிறான். எனது கைகள் தழுவி கிடந்த அவனது தோள்களின் மீது இப்போது பாரியின் கை கிடக்கிறது. புகழால் நிலைத்தடுமாறி கொண்டிருந்தது எனது காதல். நீ யாரை சொல்கிறாய்? உன் காதலன் யார்? நீலன். கபிலர் பெருமூச்சு விட்டார். சின்னதாக ஒரு சிரிப்பு உதட்டினோரம் பரவியது. அவளோ வேகம் குறையாமல் தொடர்ந்தாள். சிறு கல்லை தாண்டுவதைப் போல இரு பெரும் குன்றுகளை தாண்டி நினைத்த போதெல்லாம் என்னை பார்க்க வந்தவன் அடுத்த தெருவில் நான் இருப்பது தெரிந்தும் இன்னும் என்னை பார்க்க வரவில்லை. எந்த பெண்ணை பார்த்தாலும் அவனை பற்றித்தான் பேசுகிறாள். என் நீலன் பெயர் கொண்டே என் நெஞ்சை சுடுகிறாள். உன் காதலன் பற்றி பெருமை பேசினால் நீ மகிழத்தானே வேண்டும். ஏன் கவலை கொள்கிறாய்? உடைந்து அழுதாள் அவள். இந்த கேள்வியை நானே பலமுறை கேட்டுவிட்டேன். என்னால் விடை காண முடியவில்லை. அவனது உறுதியை நன்கு அறிவேன் நான். ஆனாலும் கைப்பற்ற அவனது கண் பார்வை கிடைக்காமல் தவிக்கின்றேன்.
குறுக்கிட்ட கைகளை மடக்கி பக்கத்தில் இருந்து வீட்டின் திணையில் உட்கார்ந்திருந்தாள். நெஞ்சொடிந்து விழுவதைப் போல்தான் இருந்தது அது. எங்களின் குன்று எவ்வளவு அழகானது தெரியுமா? யார் கண்பட்டதோ தெரியவில்லை. பொழுதெல்லாம் எங்கள் காதல் செழித்து வளர்ந்து அந்த நிலத்தின் அடிவாரத்தில் ஒரு தேர் வந்து நின்றது. கபிலர் துணுக்குற்றார். எனது எனது மடி மீது தலை சாய்த்து இருந்தான். நான் தான் யாரோ ஒருவர் தேரில் இருந்து இறங்கி வேட்டுவன் பாறையில் கால் பதிக்கிறார் என்றேன். எனது காதலின் அமைதியை எனது சொல் கொண்டே கெடுத்து விட்டேன். சொல்லிக் கொண்டிருக்கும்போது கண்ணீர் வழிந்தோடியது. துடைத்தபடி தொடர்ந்தாள். குயில்கள் கூவும் அந்த மாமர நிழலில் இதழ் விட்டு நழுவி போனது அவனது மறுமுத்தத்திற்காக அன்று முழுவதும் காத்திருந்தேன். வரவில்லை. மறுநாள் அவன் ஊருக்கு போனான். வந்திருப்பவருக்கு காலில் அடிபட்டுள்ளது. நீ எவ்வியூருக்கு போ. 2 நாளில் நான் அவரை அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன். கொற்றவை விழா முடியும் வரை நாம் அங்கு மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி அனுப்பினான். கபிலர் தனது கதையை தானே கேட்டுக்கொண்டிருந்தார். எனது காலடிக்கு பின்னால் ஒரு காதல் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. இவ்வளவு அழகிய இளம்பெண்ணின் இதழ் முத்தம் விலகி வந்தவனா? தசை பிறண்ட பின்னும் என்னை தாங்கி வந்தவன். நீலன் மீதான மதிப்பு இன்னும் கூடியது. அவள் தொடர்ந்தாள். எவ்வியூருக்கு வந்த பின்பாவது நான் வாய் பொத்தியிருக்க வேண்டாமா? உனது காதலன் வருவானா எனக் கேட்ட எனது தோழியிடம், கபிலர் என்றொருவர் காலொடிந்து கிடக்கின்றார். அவரை அழைத்து கொண்டு வர வேண்டுமாம். 2 நாட்கள் ஆகும் என்று சொல்லி அனுப்பியுள்ளான் என்றேன். கபிலர் அவளை மகளே என அணைத்து பிடித்து கதை கேட்க வேண்டும் போல் இருந்தது. எல்லாம் எனது போதாத காலம். எதைச் சொன்னாலும் அது சிக்கலாக மாறித்தான் போகும். நான் சொன்ன சொல் பாரியின் காது கெட்ட உடனடியாக என்னை மாளிகைக்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். நான் கபிலருக்கு கால் ஒடிந்ததால் எனது காதலின் நாள் ஒடிந்து கதையைச் சொன்னேன். அவ்வளவுதான். இரவோடு இரவாக பாரியே புறப்பட்டு புலிவால் குகைக்கு போய்விட்டான். கபிலர் வியப்பின் உச்சத்திற்கே சென்று விட்டார். தன்னை ஒரு கை பிடித்து நீலன் அழைத்து வந்ததைப் போலவே மறுகை பிடித்து இவளும் அழைத்து வந்திருக்கிறாள் என்று மகிழ்ந்து இறங்கினார். போதாத காலத்தை புலம்பித்தான் தீர்க்க வேண்டும் என்பார்கள். கபிலரை பாரி தனது தோளில் ஏற்ற என்னை தனது நெஞ்சில் ஏற்றி வைத்திருந்தவன் எங்கு சென்றானோ தெரியவில்லை. கண்ணீரை துடைத்தபடி சொன்னால், ஊரே பேசுகிறது. நேற்றிரவு அவனுக்கு 60 கறி விருந்து படைக்கப்பட்டதாம். உள்ளங்கையில் கஞ்சி காய்ச்சி அவனது உதடோடு உதடு விலக்கி ஊட்டிவிட்டு, எனது அன்புக்கு இணையாகுமோ இந்த உலகு என்று சொல்லுங்கள். அந்த கொடியவனை என்ன செய்யலாம்? கனநேரமும் தாமதிக்காமல் சொன்னார் கபிலர். அது தெரியாமல் தான் நான் விழித்துக் கொண்டிருந்தேன். நான் தங்கியுள்ள இடத்தில்தான் என்னோடு அவனும் தங்கியுள்ளான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மயிலா மயிலா என்று எவ்வளோ ஒருத்தியின் பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தான். அந்த பெண்ணுக்கு நள்ளிரவு பூக்கும் மயிலை மலர் மிகவும் பிடிக்குமாம். முழு நிலா நாளில் மயிலம் பூச்சூடி அவள் மீது காதல் கொண்டானாம். இன்று எப்படியாவது அவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக எனக்கு தெரியாமல் நான் கேட்டதாக அரண்மனையில் சொல்லி மயிலை மலரை கொண்டு வந்து வைத்திருந்தான். இன்று காலை அவளுக்கு சூட்டப் போயிருப்பான் என்று நினைக்கிறேன். வெட்கமும் ஆசையும் பீறிட்டு மேலெழும்பியது. ஆடை கொண்டு கண்ணீர் துடைத்தாள். அதையும் மீறி சிந்தியது சிரிப்பு. மகிழ்வை மறைக்க மெனக்கிட்டாள். முடியவில்லை. கண்ணீர் வெடித்து காதலாக மலரும் அந்த அதிசயத்தை அருகே இருந்து கழித்தபடி அவரின் கரம் பிடித்தார் கபிலர். விடுமையா கையை, இன்னொரு நாளும் உம்மால் வீணாகிவிடக் கூடாது என அவரின் கையை உதறிவிட்டு ஓடினாள் மயிலா. இதான் சாப்டர் 11 இதாயிருக்கு. என்னடா பூரா பேரும் என்ன ஆயிட்டீங்க? தூங்கிட்டீங்க? காதல் போடணும்னு செத்துட்டாங்க பூரா பேரும். இல்ல அது எப்படி தெரியுமா? டேய் அவனுக்கு சுப்பிரமணியபுரத்துல ஜெய் உண்மையா லவ் பிளாஷ்பேக் போனப்பே அவனுக்கு சிகரெட் எடுத்துன்னு போனவங்களா? இது என்னடா அந்த மாதிரி. ஆமா இதுதான். ஓகே, அந்த லவ்னு வந்தா மட்டும் இந்த தமிழ் கதாசிரியருங்க எழுத்தாளர்கள்லாம் ஒரு மாதிரி ஏன் அது அந்த சேம் இதுக்கு போறாங்கன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னு சொல்ல. பட் உனக்கு அந்த இது இருக்கும்ல. ஆமா, உனக்கு இந்த என்ன சொல்றது, எனக்கு இந்த லவ் படங்கள் இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஒவ்வாமை இருக்கிறதுக்கு காரணமே தான். அது ஒரு சில படங்கள் தான் அதை ரொம்ப அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துற விதம் மாறும். அந்த இது மத்த எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது வேற இது பண்ணிடும்ல, உருவாக்கிடும்ல ஒரு ஓமைய. அதே மாதிரிதான் இருக்குது. நல்லா இருக்கு, ஆனா வந்து இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீங்கிற மாதிரி. ஓகே ஓகே. ஆனா அந்த லவ் பிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து உண்மையில நாளை இடையே சிரிச்சுக்கிட்டு அந்த 2 ஆடியோ தான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் சூப்பர் ஸ்டார் வாங்க சார் அப்படின்ற மாதிரி. ஆமா ஆமா, அந்த இதெல்லாம் சொல்றப்பெல்லாம் நல்லா இருக்கும். கண்ணீரை துடைத்தபடி சொன்னான் ஊரே பேசி. அந்த இதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, உள்ளங்கையில் கஞ்சி காய்ச்சி அவனது உதடு விலக்கி ஊட்டி விட்ட எனது அன்புக்கு இணையாகுமா இந்த உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பா அதெல்லாம் சூப்பரா இருக்கும். சேம் இதுதான்
நீ உன் இதுக்காக நான் இதையே எடுத்துட்டு வந்து போடுவேன். நீ சொன்னா மலையே வரைச்சு எடுத்துட்டு வரும்போல. அந்த அந்த அதுக்கேத்த இதுதான். மாதிரி தான் அவன் வந்துட்டு போயிருக்கிறான். அவன் 2 குண்டு தினமும் தாண்டிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். வரலன்றப்ப அந்த அம்மா, என்னாச்சு?" அப்படின்ற மாரி ஆயிருக்கும். பாவம் பொசசிவ்னஸ் கூட கிடையாது. இது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஏக்கம். ரிலேஷன்ஷிப். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். 2 டேஸ் ஒன்லி. அதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆம். அப்ப நீ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பார்க்காம அப்படி யோசிச்சு பாரு. இப்ப நமக்கு ம். எல்லாருக்கிட்டயுமே ஆக்சஸ் இருக்கு, எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இல்ல, ம். இந்த லெட்டர் போட்டு இந்த போன் பேசுற காலத்திலேயே ஆமாமா. சொல்லுவாங்களே, ஆமாமா. டெலிபோன் காலத்திலேயே சொல்லுவாங்களே, அப்பனா ம். அவங்கதான் போன் பண்ணதான் உண்டு, அது வரைக்குமே பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ம். அந்த இது. அப்ப கம்யூனிகேஷனே இல்லாத ஒரு இதுல ம். என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆமாமா. ஒரே ஒரு அப்போ நிமிஷம். உண்மையாவே பயம் தானே, போயிட்டு திரும்பி வருவாங்களான்றது டவுட் தானே. அ கேக்குதா? கேட்கிறது. இதுதான். அப்ப காதல் பாடத்த தாண்டி அடுத்த பாடத்துக்கு போவோமா இன்னைக்கு? ம். ம். இது அடுத்ததும் காதல் படமா என்னன்னு தெரியல. சரி ரைட்டு போவோம். ஓகே. பாகம் 12. ஒரு பொன்வண்டு கூட்டுக்குள் நுழைவதைப் போல் இருந்தது. விளிம்பில் கருமை கொண்டு நீண்டு கிடந்த மரக்கிளைகள் அந்த பொன்வண்டின் எண்ணற்ற கால்கள் என காட்சியளித்தன. மாளிகையின் மேல் மாடத்தில் நின்றபடி மேற்கு திசையில் மலையில் மறையும் சூரியனை பார்த்து கொண்டிருந்தார் கபிலர். கண்கள் உருந்து இறங்கும் பொன்வண்டை பார்த்து கொண்டிருந்தாலும் மனம் முழுவதும் காலை சூரியனை நிறைந்திருந்தான். அருகில் யாரோ வரும் காலடி யோசை கேட்டு திரும்பினார். மறையும் கதிரவனிடமிருந்து ஒளிவாளை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கேட்டுக்கொண்டே இன்முகத்தோடு வந்தான் பாரி. இருவரும் பேசியபடியே இருக்கையில் அமர்ந்தனர். பாரி கேட்டான், "காலையில் உச்சிப்பாறை ஏறியதும் மேற்கு திசையை பார்த்தபடி காண கிடைக்காத காட்சி என்று சொன்னீர்களே, எதைச் சொன்னீர்கள்?" காலையில் கண்ட காட்சியை சற்றே அசை போட்ட கபிலர், "அதுவா, மேலே ஏறியதும் முதலில் கண்பட்டது கோட்டைச் சுவரே இல்லாத இந்த நகர அமைப்புதான். இப்படி ஒரு தலைநகர் உலகில் எவ்வியூர் மட்டுமாகத்தான் இருக்கும். எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள கோட்டைச் சுவர் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் எங்களின் ஒத்துழைப்பும் உதவியும் இல்லாமல் யாரும் பெருங்காட்டையும் மலைமுகடுகளையும் கடந்து இங்கு வந்துவிட முடியாதல்லவா?" பாரியின் கேள்வியை ஏற்றுக்கொண்டார் கபிலர். "அதே நேரம் காட்டு உயிரினங்களிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. அதற்காகவாவது கோட்டைச் சுவர் எழுப்பியிருக்கலாமே." "அதன் பொருட்டு தான் எழுப்பியுள்ளோம்." "எங்கே எழுப்பியிருக்கிறீர்கள்? என் கண்களுக்கு தெரியவில்லையே. எதுவும் மாயச் சுவர் கட்டியுள்ளீர்களா?" பாரி சிரித்தான். "உங்களின் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் அது சுவர் என்பதை உங்களின் எண்ணம் ஏற்க மறுக்கிறது." கபிலர் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்து பார்த்தார். அவரை கவனித்தபடி பாரி கேட்டான், "இந்த காட்டில் எத்தனை வகையான விலங்குகள் இருக்கின்றன என்று யாருக்கு தெரியும்? காட்டு விலங்குகளால் உடைத்து நொறுக்கவோ தாவி கடக்கவோ முடியாத ஒரு கோட்டை மதிலை மனிதனால் கட்டிவிட முடியுமா? கார்காலத்தில் 3 குலகு தின்ற ஒரு பெண் யானை எவ்வளவு பெரிய கற்கோட்டையும் தகர்க்கும். அதிங்கதை தின்ற ஆண் யானை கூட்டம் உள்நுழைந்தால் பெரும் மலையும் கிடுகிடுக்கும். மரமேறி உயிரினங்களால் தாவி கடக்க முடியாத தடுப்புச் சுவரை எழுப்ப முடியுமா? இந்த மலைத்தொடர் வட திசையிலும் தென் திசையிலும் எவ்வளவு தொலைவு நீண்டு கிடக்கிறதோ யார் அறிவார்? இடையில் ஒரு சிறு பகுதியில் பரம்பு நாடு இருக்கிறது. எண்ணிக்கையில் அடங்காத விலங்கு கூட்டங்கள் நாள்தோறும் இடமும் வலமுமாக எங்களை கடக்கின்றன. இவற்றிடம் இருந்து பாதுகாக்க எத்தனையோ முறைகளை கையாண்ட எம் முன்னோர்கள் இறுதியாக இந்த நாகப்பச்சை வேலியை பெருங்கோட்டையாக எழுப்பினர்." கபிலர் சுற்றுமுற்றும் பார்த்தார். எவ்வியூரின் கடைசி வீடுகளும் தெருக்களும் முடிவடைந்து சிறிது தொலைவில் இருந்து காடு ஆரம்பமாக தொடங்கியது. இதில் வேலியோ சுவரோ எங்கிருக்கிறது என்று யோசித்தபடி நின்றார். பாரி சொன்னான், "ஊரின் எல்லை முடிவடைந்துவிடும் காடு தொடங்குகிறது. இடையில் வேலி எங்கே இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் பார்க்கும் அந்த காட்டின் தொடக்கம் இயற்கையானதன்று. அந்த தாவரங்கள் தாமாக முளைத்தவைகள் அல்ல. நாங்கள் அறிந்த இந்த பெரும் உலகெங்கிலும் இருந்து கொண்டு வந்து இங்கு இங்கு முளைக்க வைத்தவை." கபிலர் பாரியை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். "காட்டில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தின்னக்கூடிய தாவரங்களும் உண்டு, தின்னக்கூடாத தாவரங்களும் உண்டு. நுகரக்கூடியதும் நுகரக்கூடாததுமென பச்சிலைகளும் உண்டு. பற்றக்கூடியதும் பற்றக்கூடாததுமான செடி கொடிகள் உண்டு. நாங்கள் காட்டு உயிரினங்கள் நுகரவும் நெருங்கவும் பற்றவும் முடியாத தாவரங்களைக் கொண்டு ஒரு பெரும் வேலி அமைத்துள்ளோம். தலைமுறை தலைமுறையாக எங்கள் தாவர அறிவின் சேகரம் இந்த நாகப்பச்சை வேலிதான்." இவ்வளவு எளிதான வார்த்தைகளால் எவ்வளவு பெரிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறான் பாரி என்று நம்ப முடியாமல் நின்று கொண்டிருந்தார் கபிலர். "இதை எப்படி மனிதனால் செய்ய முடிந்தது? அதை செய்ய முடிந்தால்தான் நாங்கள் இங்கு அதை செய்ய முடிந்ததால் தான் நாங்கள் இங்கு வாழ்கின்றோம். காற்று கூட உள்நுழைய முடியாத இந்த கானகத்தில் ஓரிரு வீரர்கள் காவல் காக்க நாள்தோறும் தூங்கி உயிரோடு எழுகிறோம். எங்கள் குழந்தைகள் மறுநாள் காலை சிரித்துக் கொண்டு விளையாடுகின்றனர். எங்கள் எங்கள் இளைஞர்களின் இதழ்களில் முத்தத்தின் ஈரம் ஊறிக்கொண்டே இருக்கின்றது. இது எப்படி?
நாத்தயங்கி வெளியே வந்தன கபிலரின் சொற்கள். வெறிமணம் கொண்ட செடி கொடி மரங்களால் சூழ்ந்து கிடக்கிறது. இந்த வேலியின் வெளிப்புறம் நடுப்பகுதியோ புரைவரையும் அகவரையும் பாய்ந்தோடும் மரங்கள் ஒன்றையொன்று பின்னி கிடப்பதனைப் போல நன்கு திட்டமிட்டு வளர்க்கப்பட்டுள்ளது. வெளிநஞ்சு மற்றும் உள்நஞ்சு தாவரங்கள் தழைத்து கிடக்கிறது. இதன் முதல் பகுதி இந்த 3 பகுதிகளின் இடைவெளிகளுக்கும் நாஞ்சேறிய அலரி வேர் கொண்டு சுருக்கு வலை பின்னப்பட்டுள்ளது. நச்சுப்பிசியின் வழியும் மருவுத் தொடரி பட்டைகள் இடைவிடாது இருக்கும். ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து பின்னி பிணைந்து உருவாக்கப்படும் பிணையல் மாலையைப் போலத்தான் தாவர பச்சிலை கொண்டு பிணைந்து கட்டி கிடக்கும். அதன் கணுக்கள் தோறும் வேர்களை உண்டாக்கி அந்த பச்சிலை செடிகள் தழைத்தபடி இருக்கும். இந்த வேலிக்குள் உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து தாவரங்களின் மீதும் குறுக்கும் நெடுக்குமாக பறந்து கிடக்கும் எண்ணிலடங்காத படர்கொடிகளும் சுற்றுக்கொடிகளும் தான் இந்த நாகப்பச்சை வேலியின் உயிர்நாடி. வளர்புறம் சுற்றும் கொடியும் இடர்புறம் சுற்றும் கொடியும் ஒன்று மாற்றி ஒன்றாக படர்ந்து கொண்டே இருக்கின்றன. சுருண்டு எழும் அவற்றின் ஊசி நாவுகள் எதிரெதிர் திசையில் ஒரு சேர பின்னியபடி மேலே எழுகின்றன. உதிர்ந்து கொண்டிருக்கும் இலையை கூட இந்த வேலி அந்திரத்தில் நிறுத்திவிடும். விலங்கின் நாசியை வெகு தொலைவிலேயே இந்த வெறிமணம் தாக்கும். அதையும் கடந்து உள்நுழையும் உயிரினம் விஷம் உள்ளாலோ நஞ்சு கணுக்களாலோ நாவில் படும் பச்சிலையாலோ சற்றே மயங்கி அமரும். அந்த கணத்தில் அதன் மயிர்கால்கள் ஒவ்வொன்றையும் பற்றி உள்ளிழுக்கின்றன சுருட்கொடிகள். அந்த உயிரினத்தின் இயக்கத்தை மிக விரைவாக தனது காட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறது இந்த நாகப்பச்சை வேலி. அதன் பிறகு அந்த விலங்கு அமர்ந்த இடத்தில் உள்ள தாவரமும் கரையான்களும் எறும்புகளும் சிலந்திகளும் சற்றே கூடுதல் செழிப்பு கொள்கின்றன. பாரி சொல்வதை வாய்ப்பிழந்து கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர். தாமரை இதழை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி அதன் மேல் ஊற்றப்படும் வேலமுள் முதல் இதழுக்குள் இறங்கும் நேரம்தான் கணப்பொழுது. 3ஆம் இதழை கடக்கும் நேரம்தான் இமைப்பொழுது. 6ஆம் இதழுக்குள் நுழையும் நேரம்தான் வினாடி பொழுது. எந்த ஒரு விலங்கின் இயக்கத்தையும் வேலமுள் 6ஆம் இதழை கடக்கும் பொழுது நிறுத்திவிடும். இந்த நாகப்பச்சை வேலிக்கு இந்த சிறப்பு உண்டு என்று என் முன்னோர் கூறுவர். இயற்கை பற்றிய பேரறிவின் முன்னர் தூசி என நின்று கொண்டிருந்தார் கபிலர். மேற்கு மலையின் விளிம்பில் பொன்வண்டு தனது கடைசி கால்களை உள்ளிழுத்துக் கொண்டிருந்தது. பாரி இறங்கும் கதிரவனையே பார்த்து கொண்டிருந்தார். வியப்பை விலக்கி சற்றே ஆர்வம் மேலிட கபிலர் கேட்டார், எந்த வெறிமணம் யானை கூட்டத்தை விரட்டக்கூடியது? ஒளி உள்வாங்கும் அழகை பார்த்தபடி பாரி சொன்னான், ஏழிலை பாலை. கபிலரின் கண்கள் பூத்தன. அந்த மரத்தின் வாடையை நுகரும் யானைகள் காத தொலைவுக்கு விலகி ஓடும் என்றான் பாரி. அந்த மரங்கள் எங்கே இருக்கின்றன? நான் அருகில் சென்று பார்க்க வேண்டும். பாரியின் உதட்டில் சின்னதாக ஒரு சிரிப்பு ஓடி மறைந்தது. சிரிக்கக்கூடிய கேள்வியா நான் கேட்டுவிட்டேன் என்று எண்ணியபடி அவனது மறுசொல்லுக்கு காத்திருந்தார் கபிலர். ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு மரம் நின்று கொண்டிருக்கின்றது. எறும்பு கூட்டங்கள் போல் யானை கூட்டங்கள் திரியும் இந்த காட்டில் திசைக்கு ஒரு மரம் போதுமா? அதற்கு அதிகமாக வைத்தால் எவ்வியூர் தாங்காது என்றான் பாரி. கபிலருக்கு பதில் விளங்கவில்லை. பாரி சொன்னான், அந்த மரத்தால் வேறு தொல்லைகள் இருக்கின்றன. மத யானை ஏழிலை பாலையின் வாசனை நுகர்ந்து விட்டால் வெறிகொண்டு வந்து அந்த மரத்தை அடியோடு பிடுங்கி எரிந்து நாசம் செய்துவிடும். எப்படி அதை எதிர்கொள்வீர்கள்? மத யானையை எதிர்கொள்வது எளிது. அதைவிட சிக்கலான பிரச்சனை உண்டு. அதுதான் முக்கியமானது என்றான். மத யானையை எதிர்கொள்வதை விட முக்கியமான பிரச்சனையா? என்ன அது? அந்த மரத்தின் வாசனை காமத்தை தூண்டும். கோல் கொண்டு நெருப்பை கிளறுவதைப் போல அது நறுமணம் கொண்டு காமத்தை கிளர்த்தி கொண்டே இருக்கும். சற்றே இடைவெளி விட்டு பாரி சொன்னான், எவ்வியூருள் வேறு வேலையும் நடக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் திசைக்கு ஒரு மரம் மட்டும் வைத்திருக்கிறோம். பாரியின் சொல்லை தாண்டி வெளிவந்தது சிரிப்பு. கபிலரும் சேர்ந்து சிரித்தார். நினைவு வந்ததும் சட்டென சிரிப்பை அடக்கிவிட்டு கேட்டார், அதனால்தான் மரத்தின் அருகில் சென்று நான் பார்க்க வேண்டும் கேட்டதற்கு நீ சிரித்தாயா? அவ்வளவு நேரம் அடக்கமாக வெளிப்பட்ட சிரிப்பு இப்போது பீறிட்டது. சிரித்தபடியே ஆம் என தலையை மேலும் கீழுமாக ஆட்டினான் பாரி. கபிலர் சற்றே வேகமாக, ஏழிலை பாலையை அடியோடு வீழ்த்தும் மத யானை மனிதரிலும் உண்டு. சட்டென பாரி சொன்னான், காமம் கண்டு அஞ்சும் சொல் இது. அச்சமில்லை என்று சொல்ல நான் பொய்யன் அல்ல. ஆனால் அஞ்சமாட்டேன் என சொல்ல பொய் தேவையில்லை. அதுதான் புலவன். சொல் சுடும்போது சொல்லை சுடுவான் என்று சொல்லை கேட்டுள்ளேன். இன்றுதான் சொல்லி கேட்கிறேன். அப்பா, என்ன ரைட்டிங் இது அப்பா! இன்னொரு தடவை அதை படிக்கிறேன். இது நல்லா இருக்கு. சட்டென பாரி சொன்னான், காமம் கண்டு அஞ்சும் சொல் இது. அச்சமில்லை என்று சொல்ல நான் பொய்யன் அல்ல. ஆனால் அஞ்சமாட்டேன் என சொல்ல பொய் தேவையில்லை. அதுதான் புலவன். சொல் சுடும்போது சொல்லை சுடுவான் என்று சொல்ல கேட்டுள்ளேன். இன்றுதான் சொல்லி கேட்கின்றேன். நாளிகை மணியோசை எவ்வியூர் முழுவதும் எதிரொலித்தது. சூரியன் முழுவதும் விழுந்தவுடன் இருள் காட்டின் எல்லா திசைகளிலும் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தது. பந்தங்களை ஏற்றும் வீரர்கள்
கையில் நீண்ட குழல் போன்ற விளக்குகளோடு ஓரிடம் நோக்கி குவிந்து கொண்டிருந்தனர். பேச்சு எதிர்பாராத கணத்தில் காமத்திற்குள் போனதைப் பற்றி எண்ணியபடி கபிலர் கூறினார். இரவு வரும்போதே ஏதாவது ஒரு வடிவில் காமத்தையும் அழைத்து வந்து விடுகின்றதே. பாரி அசட்டு சிரிப்போடு சொன்னான். ஏழிலை பாலைக்கு இரவேது பகலேது. பரம்பு மலை ஏறத் தொடங்கியதில் இருந்து தனது சொல்முறியும் ஓசை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர். பாரி சொன்னான். ஏழிலைப்பாளையின் அடிவாரத்திற்கு வள்ளியை அழைத்து வந்தது முருகன் செய்த மிகப்பெரிய தந்திரம். இல்லை என்றால் வள்ளியை ஒரு நாளும் அவனால் இணங்க வைத்திருக்க முடியாது. அவனும் குறுக்கு வழியைத்தான் கையாண்டானா? சற்றே தயக்கத்துடன் ஆம் என சொல்லியபடி தொடர்ந்தான் பாரி. முருகன் வேட்டுவர் குலம், வள்ளியோ கொடிகுலம். செடி கொடிகளை அறிந்தவர்கள் வேட்டையாடியவர்களை மனநுட்பத்தில் முன்னேறியவர்கள் அல்லவா? வலிமையை விட நுட்பத்திற்குத்தானே ஆற்றல் அதிகம். அதனால்தான் எதை சொல்லியும் இடம் பிடிக்க முடியவில்லை. காட்டை அழித்து பயிரிடும் முன் அந்த நிலத்தின் காமம் நிகழ்த்தி மனித குருதி படிந்த தாய் நிலத்திற்குள் முதல் பயிரிடுதலை தொடங்கியவர்கள் கொடிக்குளத்திற்காரர்கள். முதலில் நட்ட வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கும் போது இடுப்பு வழி கண்டு அந்த நிலத்திலேயே பிறந்தாள் அந்த பெண். விதைத்த இடத்திலேயே முளைத்தவள் அவள். அதனால் அந்த செவ்வள்ளி கிழங்கின் பெயரையே அவளுக்கு அந்த அழகிய பெண்ணுக்கு சூட்டினர். வள்ளிக்கிழங்கும் வஞ்சிக் கொடியுமே பெண்ணாக மாறிய பேரலில்தான் கொடிகுலத்திற்கு உரியது. செடி கொடிகளை அறிந்தவர்களை எளிதில் ஈர்க்க முடியாது. அவர்கள் கணந்தோறும் உயிரின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ந்தவர்கள். வண்ணங்களையும் வாசனைகளையும் அவர்கள் அளவுக்கு அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்களின் கவனத்தை கவர்வதோ காதலை பெறுவதோ எளிதல்ல. வேறு வழியே இல்லாமல் ஏழிலை பாளையின் அடிவாரத்திற்கு வள்ளியை அழைத்து சென்றான் முருகன். கபிலரின் கண்முன் காலமும் காதலும் கடவுளும் ஒன்று பின்னி மேலே எழுந்தபடி இருந்தன. ஆண் ஆதியில் இருந்தே வெல்வதற்குத்தான் முயன்றிருக்கிறான். பெண் ஆதியில் இருந்தே நம்புவதற்காக தான் ஆசைப்பட்டிருக்கிறாள். பாரி சொன்னான். ஏழிலைப்பாலை பெண்மையால் பூக்கும். அதைவிட முக்கியம் பெண்ணையும் ஆணையும் ஒரு சேர பூக்க வைக்கும். வியப்பு நீங்க சிறிது நேரமானது. உள்ளுக்குள் ஏனோ ஒரு சிரிப்பு பொங்கி வந்தது. அதை அடக்க முடியவில்லை. சற்றே திரும்பி சிரித்தார் கபிலர். ஏளனம் கொண்ட அந்த சிரிப்பின் தொனியை கவனித்த பாரி, இதில் சிரிக்க என்ன இருக்கின்றது என்று என பார்வையால் கேட்டான். கபிலர் சொன்னார். அந்த ஏழிலைப்பாளையை தலைமாட்டில் நட்டு வைத்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் ஊரோடு நான் சேர்ந்து விட்டேனா என்று நினைத்து சிரித்தேன். கபிலரோடு சேர்ந்து வெடித்து சிரித்தான் பாரி. இருளை விரட்ட பந்தங்கள் தயாராகி கொண்டிருந்தன. பாரி சொன்னான். பந்த ஒளிக்கு பூச்சிகள் வந்து விழாமல் இருக்க இலுப்பை எண்ணெய் ஊற்றப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதற்கெல்லாம் இந்த காட்டுப்பூச்சிகள் கட்டுப்படாது. நாங்கள் பயன்படுத்துவது கொம்பன் விளக்குகள். அதில் நாகக்கழிவும் நஞ்சு பிசினும் சேர்த்து மெழுகியிருப்போம். நம்ம மொழிகிறோம் போல அது வார்த்தை. ஓகே, மெழுகியிருப்போம். பந்தம் எறிவது திரியில் இருந்து மட்டுமல்ல, திரியோடு சேர்ந்து விளக்கின் விளிம்பும் கருகியபடி தீந்து எரியும். அந்த வாசனையை ஊடறுத்து பூச்சிகள் உள்ளழைய முடியாது. ஒரு வகையில் இதை ஒளிவலை என சொல்வோம். ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் மாறுபடும் பூச்சி இனங்களுக்கு ஏற்ப கொம்பனில் தேய்க்கும் பசையும் மாறும். எண்ணெயின் சேர்மானமும் மாறும். அப்போதுதான் அவற்றை கட்டுப்படுத்த முடியும். கபிலர் பந்தயேற்றம் போகும் காவலர்களை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு பெரும் தாழ்வாரத்தின் அடியில் அவர்கள் எல்லோரும் கூடியிருந்தனர். கொம்பன் விளக்கில் எண்ணெய் ஊற்றப்பட்ட பிறகும் அவர்கள் நெருப்பை பற்ற வைக்காமல் யாருக்கோ காத்திருந்தனர். தொலைவில் மாளிகையின் மேல் மாடத்தில் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்த கபிலர் கேட்டார். உனது உத்தரவுக்காகத்தான் காத்திருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் குலநாகினியின் வருகைக்காக காத்திருக்கின்றனர். பாரி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வயதான கிழவியின் கூட்டம் ஒன்று எவ்வியூரின் கீழ் திசையில் இருந்து நடந்து வந்து கொண்டிருந்தது. கபிலர் எட்டி பார்த்தார். பாரி கையை காட்டி சொன்னான். அதுதான் நாகினிகளின் கூட்டம். அதற்குள் தான் குலநாகினி வந்து கொண்டிருப்பாள். அவள்தான் எங்கள் குலமூதாய். இந்த நாகப்பச்சை வேலியை ஆட்சி செய்பவள். பெண்கள் தான் இவ்வளவு நுட்பமான ஒரு வேலியை கட்டியமைத்து காப்பாற்ற முடியும். அவர்களின் சொல் கேட்டு தாவரங்கள் தலையாட்டும். அவர்களின் உடம்பில்தான் கொடிகுலத்தின் ரத்தம் ஓடுகிறது. ஆதியில் நிலத்தில் சிந்திய குருதியில் இருந்துதானே அவர்களின் முன்னோர்கள் ஒரே நேரத்தில் மண்ணுக்குள் வேர்விடவும் மேல் நோக்கி முளைவிடவும் தாவரங்கள் முடிவதைப் போல இவர்களால் முடியும். கருவுக்குள் புது உயிர் சூழ்கொள்ளும் கணத்தில் கூட பிறந்த குழந்தைக்காக மார்பில் பால் சுரந்து கொண்டிருக்கும் அல்லவா? எல்லாம் தாவர பச்சினியின் அளவற்ற ஆற்றல் படைத்தவர்களால் தான் என்றார். பாரியின் குரலுக்கு இதுவரை கேட்டறியாத அச்சம் இருந்தது. குலசமூகத்தில் பெண்ணின் தலைமையை இடத்தில் வேளிர் குலம் அப்படியே வைத்துள்ளது. எங்களின் மூதாயின் குரலுக்கு அஞ்சும் என்றான் பாரி.
இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த கூட்டம் பந்தங்கள் ஏற்றப்படும் தாழ்வாரத்திற்கு வந்து சேர்ந்தது. நகரெங்கும் ஏற்றப்பட வேண்டிய பந்த எண்ணெயின் வாடையும் கொம்பன் விளக்கின் வாடையையும் நுகர்ந்து பார்த்தபடி ஒவ்வொரு விளக்காக ஏற்றிக் கொண்டிருந்தனர். ஏற்றப்பட்ட விளக்குகளை கையில் ஏந்திய வீரர்கள் அவற்றை உரிய இடங்களுக்கு எடுத்து சென்று கொண்டிருந்தனர். நாகப்பச்சை வேலியையும் ஒளிவலையையும் கட்டி ஆள்பவர்கள் குலநாயகனின் தலைமையிலான பெண்களே. அவர்கள்தான் பருவ காலங்களின் தன்மையை அறிந்து முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியவற்றை செய்து இந்த நகரையும் எங்களையும் காத்து வருகிறவர்கள். ஆண்கள் எல்லோரும் விலங்குகளை வேட்டையாடவும் வெளியுலக மனிதர்களிடமிருந்து தற்காக்கவும் தான். புல் பூண்டிலிருந்து இலையின் முனைக்கு வந்து இரு கால்கள் நீட்டி எட்டி பார்க்கும் எறும்புகள் வரை அறிந்தவர்கள் அவர்களே. மலைப்பு நீங்காமல் இருந்தது பாரியின் ஒவ்வொரு வார்த்தையும். வந்ததிலிருந்து இதுவரை பார்த்ததற்கறியாத பாரியை கபிலர் இப்போது பார்த்து கொண்டிருந்தார். நாகினிகள் பார்க்கிறார்கள், வாருங்கள் கீழிறங்கி போவோம் என்றான் பாரி. இருவரும் அந்த இடம் நோக்கி நடந்தனர். வீரர்கள் தீப்பந்தம் ஏந்தி எல்லா திசைகளிலும் சென்று கொண்டிருந்தனர். எல்லா தீப்பந்தங்களும் அந்த இடத்தில் வைத்துதானே ஏற்றப்படுவதால் அங்கு கரும்புகை நிரம்பி இருந்தது. உள்ளே இருக்கும் யாருடைய முகமும் அருகில் வரும் வரை தெரியவில்லை. கரும்புகைக்குள் நுழைந்தும் பாரி வணங்கினான். கபிலருக்கு புகைவாடை பெரும் குமட்டலை ஏற்படுத்தியது. கண்கள் வேறு எரிந்தன. உள்ளுக்குள் இருக்கும் யார் முகமும் தெரியவில்லை. குமட்டலை அடக்கியபடி கண்களை கசக்கி கசக்கி பார்த்தார். புகை பொங்கி பொங்கி வந்து கொண்டிருந்தன. மூக்கில் காரநோடி ஏறி தும்மல் உருவானது. மூச்சிழுத்து வாய் திறந்தபடி தும்பும்போது அந்த நொடியில் மூக்கு மிக அருகில் தெரிந்தது பெருவிழி விரித்திருந்த குலநாயகினியின் முகம். அப்படியே அந்த இது இப்பதான் வந்து சாப்டர் 12 ஓவர் ஆகுது. இந்த சாப்டர் ஓவரா? அதான் சாப்டர் 12 வந்து ஓவர். முடிஞ்சா? ஆமா, சாப்டர் 13 தானே அடுத்தது. ஏன்னா இது வந்து ஃபுல்லா அந்த நாகப்பச்சி வேலியையும் அவங்களோட இப்ப அவங்க ஏன்னா இப்ப வந்து காட்டுக்குள்ள இருக்கிறோம். இப்ப நம்ம ஊர்ல இப்போ ஒரு லைட் போட்டாலே இருக்கிற பூச்சி பூரா நம்ம உசுர வாங்குது இல்ல. இல்ல இந்த டவுட் ரொம்ப நாளாவே இருக்குங்க. இப்ப நமக்கே அப்படின்னா அந்த காட்டுவாசி கும்பலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஐயா, நான் காட்டுவாசி கும்பல்ன்றது வந்து ஸ்டோனேஜ் பீப்புளை சொல்றேன். புரியுது. ஸ்டோனேஜ் பீப்புளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்ட்டு நீ இந்த யோசிச்சு பார்த்தாலே தெரியும். ஏன்னா சிங்கம், புலி இதெல்லாம் விட தூங்கும் போது இருக்கிறதுல எரிச்சலான த்ரெட் வந்து இதானே. கரண்ட் கட்டாலே வீண் வந்து இது பண்ணணும். இதுல அப்ப வேற விஷப்பூச்சிகள்லாம் இருந்ததுன்னா புலி கடிச்சு செத்தா கூட பரவாயில்ல, பூச்சி கடிச்சு செத்தா போடுறதுன்னு யோசிச்சு பாரு. புலி கடிச்சு செத்தா பரவாயில்ல, பூச்சி கடிச்சு செத்து போயிட்டு அதெல்லாம் வந்து இதுவா இருக்கும். அது கூட ஒரு கரெக்டான அது என்னன்னா சிவிலைஸ்டுன்றத விட அந்த ஒரு என்ன சொல்றது, இப்போனா மெட்ரோபாலிட்டின் சிட்டிஸ்ல எப்படி இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்குமே அந்த இன்செக்ட்ஸ் அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு பெஸ்டிசைடுக்கான இது வந்து ஊர்ல இருக்கிற அளவுக்கு இருக்காதுல்ல. அதாவது நீ கிளீனா வச்சிருந்தா இங்க சிட்டிஸ்ல பெருசா இன்செக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனா நீ ஊர்ல எவ்வளவு சுத்தமா இருந்தாலுமே உனக்கு பூச்சி தொல்லை எல்லாமே வந்துடும். அது அந்த டைம்ல யோசிச்சு பார்க்கும்போது அதான் இந்த சாப்டர் ஃபுல்லா. ஆனா இதுதான் என்ன சொல்றது, அந்த வேர்ல்ட் பில்டிங் ஒண்ணு. அதே மாதிரி அந்த வள்ளி பிறந்ததை வந்து அதெல்லாம் வந்து பீக் ரைட்டிங்ன்ற மாதிரி விதைத்த இடத்திலே முளைத்தவள்ன்றதும். செவ்வள்ளி கிழங்கை தோண்டி எடுக்கும் பொழுது இடுப்பு வலி கண்டு தாய் பிறந்தாள்ன்ற மாதிரி ஒரு அந்த இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே இதுவா இருந்தது. அதே மாதிரி அந்த இதுக்கு வந்து நைட் ஆனா கூடவே அதுவும் வந்துடும் போல் இருக்கு அப்படின்னும் போது மூடுக்கு திசைக்கு ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7 இலை பாலைக்கு தானே. ஐயோ, அது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. எனக்கு பாரிக்கிட்ட வந்து எனக்கு நான் எத்தனையோட படிச்சாச்சு, இருந்தாலும் அந்த இது வந்து எனக்கு அங்க வந்து சிரிப்பு வருது. பாரிக்கிட்ட வந்து இப்போ அது வந்து காமத்தை தூண்டக்கூடிய ஒரு மரம்ன்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப பாரி எங்க இருக்கு வா போய் பாப்போம்னு சொன்னோடனே இந்த மாதிரி காமத்தை தூண்டுற மரம் அது கூட சொல்லும் போதுதான் எனக்கே சிரிப்பு வருது. பாரி கூட போயிருது என்ன ஆவறது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் பாவம். பாரி பாரி அப்படின்னு ஐயோ 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 நோ நோ நோ. அந்த காலத்திலே இது என்ன சொல்றது, செக்ஸ் எஜுகேஷன் பெறுவார் தலைவர். வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேளு. ஆனா இதுல இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. பொதுவா இந்த என்ன சொல்றது, புரோட்டகனிஸ்ட் வந்து
ரொம்ப அதாவது இது ரொம்ப நிறைய பேர் இந்த இது சொல்லுவாங்க. விஜய் வரதராஜ் ரொம்ப சொல்லுவாரு. என்னன்னா காமெடி பண்றவங்களுக்கு யாருக்கும் வந்து சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு கெட்ட பழக்கம் வந்து உலகத்துக்கு இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா காமெடி பண்றவங்களுடைய கருத்து தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு உதாரணம் வந்து சார்லி சாப்ளின். அவர் வந்து ஹிட்லர் மாதிரியான ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய முகம் கொண்ட லீடர்லாம் இல்ல, ஒரு பெரிய முகம் கொண்ட ஒருத்தனை ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கவனை உடைக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரே ஆயுதம் காமெடி தான் அப்படின்ட்டு. இப்ப இந்த ரீசெண்ட் எபிசோட்ல கூட ஆசிராமாவோட எங்க ஃப்ரெண்டு கூட சொல்லியிருப்பாரு பேரு. எப்பவுமே ஒருத்தவங்களை வந்து என்ன சொல்றது, ஒருத்தனை வந்து அவனை வந்து ஈக்குவலா வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணா மக்களை ஏத்துக்குவாங்க. கலாச்சா வந்து டென்ஷன் ஆயிடுவானுங்க. ஒரு மாதிரினா கலாய்கிறேன்னு அது நான் என்ன சொல்றது, நீ நிறைய பேரை யோசிச்சு பாரு. ஃப்ரெஜைலா இந்த நான் ஒரு பெரிய இது கலாய்ப்பானுங்க நிறைய பேருக்கு. இந்த சில பேர் கூட இருப்பானுங்களே, இந்த ரீல்ஸ்ல கூட ஒரு ரீல் இருக்கு, அந்த மணிகண்டன் ஒருத்தன் போட்டு ஒன் ஹிப்போக்ரிட் ஃப்ரெண்ட். என்னன்னா அவன் எல்லாரையும் கலாய்ப்பான், ஆனா அவனை எந்த ஜோக்கையும் எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி காமெடியில இவ்வளவு டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல. இது எல்லாமே வந்து பேசினாலே ஒருத்தன் வந்து என்ன நினைச்சிருவான், ஆனா இவன் வந்து ரொம்ப ஈஸியா அப்ரோச்சபிள் ஆயிடும், இவனுக்கு வந்து பெருசா அறிவு இருக்காது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு அமைப்பு தான் காமெடிக்கு. இது என்ன சொல்றது, ஆனா காமெடின்றதே வந்து எவ்வளவு கஷ்டமான ஆட்டம், அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு அதை உண்மையா புரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த கேரக்டரை வந்து இந்த கேரக்டருக்கு முன்னாடி கொடுத்த பில்டப் எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும். இந்த கேரக்டரை கொடுத்த அவன் வந்து ஒரு பறவை, அதாவது மனுஷங்களை வந்து இது பண்ற பறவைய வந்து கொன்னவன், வெட்டி வீழ்த்தின வீரன் அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்படி சொன்னாலே இப்போ அப்படின்னா ஒருத்தவங்களை சொன்னாலே இப்போ ஒருத்தன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஹார்ம்ஃபுல்ன்றதை விட ரொம்ப இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது ஆதித்த கரிகாலன் மாதிரி இது பண்ணிருப்பாங்க. இதுல வந்து இப்போ பொன்னியின் செல்வன் ஆதித்த கரிகாலன் மாதிரி அவன் வந்து பயங்கரமான ஆளு அப்படின்னா அவன் ஃபுல்லாவே கோவக்காரனாவே இருக்கிற மாதிரி தான் இருப்பான் அதுல. இல்ல இன்னொன்னு வந்து என்னன்னா, இதுவா இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்கில்டு ஃபைட்டர்ஸ் எல்லாருமே வந்து காமெடி பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கேரக்டரைசேஷன். அதாவது கேரக்டரைசேஷன்னா இதுல சொல்றேன், இந்த இதுல இந்த லிட்ரேச்சர் வழியே ஒரு சில பேர் தான் ரொம்ப அதை இது பண்ணி எழுதுவாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் கூலாவும் இருக்கும், காமெடியும் பண்ணும். ஆனா நீ இந்த ரொம்ப இந்த கிங் இந்த மாதிரியான இதுல இருக்கிற கேரக்டர்லாம் காமெடி பண்ணுச்சுன்னா எப்படி பண்ணோம்னா அந்த நகைப்பை வச்சுதான் காமெடி பண்ணும். அதாவது என்னன்னா அது இன்னொருத்தருடைய இயலாமையை வச்சு, இன்னொருத்தருடைய என்ன சொல்றது, அந்த என்ன இது வச்சுதான், அதான் இந்த இயலாமையை வச்சுதான் கிண்டல் பண்ணுமே தவிர, இந்த இதுல கூட பண்ணோம் பத்தியா வாங்க கிழவரே அப்படின்ற அந்த அது காமெடி தான். அந்த இதுல என்னது பொன்னியின் செல்வன்ல இந்த வாங்க இது என்ன சொல்றது கிழவரே அப்படின்னும் போது அது வந்து காமெடி கிடையாது, அது வந்து மனசுல இருக்கிற அவனுடைய என்ன சொல்றது காண்டு அவனுக்கு. ஐயோ என் ஆள நம்ம ஆளை நம்மளோட நல்லா இருக்கவங்க இது பண்ண கூட போறோம், இந்த கலட்டு போய் பண்ணிட்டானுன்ற ஒரு அந்த மாதிரி காண்டு. அது வந்து காமெடியில வராது அதெல்லாம். அதாவது அது வந்து ஒரு நகைச்சு சிரிக்கக்கூடிய காமெடி, அதெல்லாம் வந்து காமெடி தான். பட் ஆனா அது வந்து அதோடைய இன்னொரு ஆஸ்பெக்ட் பண்ணனா அவன் வந்து காமெடியா இருக்கணும்னு இல்லை, அவன் வந்து அவனுடைய காண்டை இந்த மாதிரியான இதுல பண்றான். இப்போ பதிலுக்கு வந்து அந்த கிழமை ஏதாவது என்ன சொல்றது, அந்த ஒரு பேர் என்னது பெரிய பழுவேட்டையர் வந்து ரஜினிகாந்த் நான் நடிக்க வேண்டிய இடம் அது அப்படின்னாருல, அந்ததான் இல்ல பெரிய பழுவேட்டையருமே அந்த நீ அந்த இடத்துல யோசிச்சு பாரு, இவன் அப்படி பேசணுன்னே அந்த ஜோக்கோட டென்ஷன் நமக்கு புரிஞ்சிடும். அதனால பெரிய பழுவேட்டையருமே வந்து ஈஸ் பண்ற மாதிரிதான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த இடத்துல ஒரு காமெடி சீனா வைக்கிறது வந்து அந்த சிச்சுவேஷன் வேற, ஆனா அந்த இடத்துல இவன் பதிலுக்கு கலைச்சிருந்தானே இவன் என்ன ஆயிருப்பான்றது யோசிச்சு பாரு. ஐயோ என்ன கலாசம் முடியும் இவனை கொல்ல மாட்டானே அப்படி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த மாதிரி இதுவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒண்ணு வந்து காமெடி பண்ண தெரியாது, இன்னொன்னு காமெடி பண்ணுவானுங்க. அவனுங்கெல்லாம் வந்து இந்த ஹிப்போக்ரிட் ஃப்ரெண்டு மாதிரி இந்த எழுதி இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருந்தா ஹிப்போக்ரிட் ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. இந்த ரொம்ப அந்த கில்டு ஃபைட்டர்ஸா இருக்கிற கேரக்டர்ஸ் இந்த பீரியாடிக்ல எழுதியிருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவங்க ஸ்கில்டு ஃபைட்டர்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சிரிக்க தெரியாது, இது தெரியாது. ஆனா அவங்க கலாச்சா வந்து மத்த யாரும் இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க கலாய்க்கிற விதமும் வந்து இந்த மாதிரிதான் இருக்கு. இன்னொருத்தருடைய இயலாமையோ இல்லை அவங்களுடைய
அவங்க கிட்ட என்ன இல்லையோ அதை வச்சு கலாய்ச்சிட்டு, இவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கலாய்ச்சிட்டு, அது கலாய்க்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு வன்மத்தின் வெளிப்பாடா தான் இருக்கும். ஆனா அதை வந்து நகைப்புன்ற ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சிருவாங்க. ஆனா இவரு ஒரு கேரக்டர், அவரே வந்து எவ்வளவு சந்தோஷம், அதை எப்படி கொண்டு போறாரு பாரு அது. அதே அவனுக்கு வந்து அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே அதாவது என்னன்னா, இப்ப வந்து கபிலர் வந்து ஒரு பெரிய இது கவிஞர். அவர் வந்து ஒரு பெரிய புலவர். ஓகேவா? வேள்பாரி வந்து ஒரு ஒரு மதிக்கத்தக்க கூடிய ஒரு அரசன்றத விட ஒரு தலைவன். ஆனா அவங்க 2 பேரும் அத வந்து ஒரு நார்மலா இப்ப நம்ம பசங்களுக்குள்ள போடுற மாரி ஒரு ஜோக்க போட்டு இல்ல சிரிச்சிட்டு இருக்காங்க. இல்ல இது நீ ஹியூமன் இதுல கூட எடுத்துட்டோம்னா கூட இது கொஞ்சம் இதுவா இருந்துச்சுன்னா அப்புறம் கேட்டுட்டு தூக்கிடு. சப்போஸ் ஒரு மாதிரி நீட்டி முழக்கிற மாதிரி இருந்தா. பட் இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணோம்னா கூட இவங்க இந்த மாதிரி எழுதுறது வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து, அதாவது நான் இவரை சு வெங்கடேசன் சொல்ல, சு வெங்கடேசன் எழுதியிருக்கிறது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நான் வந்து கெட்ட எக்ஸாம்பிள் சொன்னால அந்த இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து எழுதி அதை வந்து ரொம்ப ரிஜிடா காமிக்கிறதோட பிரச்சனை என்னன்னா, இவனுங்களை இந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பவர் வந்தாலே அவன் வந்து இப்படிதான் இருக்கணும்ன்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆயிட்டு, புரியுதுல? கரெக்ட். அது அதோடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு வரைக்கும் வருதுன்னா, ஒருத்தங்கிட்ட எவ்வளவு அடித்தட்டான ஒரு சிறு சிறு அதிகாரம் கிடைச்சிருந்தா கூட அவன் வந்து ஒரு முறைப்போட தான் இருக்கணும். அவன் நகைப்புக்குள்ளே அவன் கூட அவனும் நகைக்க கூடாதுன்றதுடைய வெளிப்பாடு என்னன்னா, இந்த போலீஸ்காரங்க வரைக்குமே வந்து இருக்கும் பாரு. நீ போலீஸ்காரங்க நிறைய பேர் சிரிக்காம இருக்கிறத பாரு, இந்த வாத்தியாருங்க நிறைய பேர் சிரிக்காம இருக்கிறது. ஆனா வாத்தியாருங்க சிரிச்சு, போலீஸ்காரங்க சிரிச்சு பேசாததுக்கு வந்து எல்லா விதமான இதுவுமே இருக்கு. அவங்க 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 என்ன பண்ணணும், மக்களை ஒழுங்கா பாத்துக்கணும், இவங்க பாடத்தை ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும். ஆனா இவங்க அதை தாண்டி இப்போ ஒருத்தங்களை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பேசுற திறன் தான் தேவை, நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் தான் தேவை. ஒரு ஒழுங்கா பேசணும் அவங்கள்ட்ட. இது பண்றவங்களாம் நம்ம டீல் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இவங்க எல்லாத்தையுமே, இப்போ ஒரு மேக்ஸ் சார் இருக்கிறாரு கோவமா, இல்ல ஒரு பிசிக்ஸ் சார் இருக்காரு, ஒரு இது இருக்காருன்னா அவர் எல்லாத்தையுமே அப்படித்தானே இருப்பாரு. அவன் நல்லா படிக்கிறவங்க கிட்டே ஒரே மாதிரி தான் இருப்பாரு, நல்லா படிக்காதவங்க கிட்டே ஒரே மாதிரி இருப்பாரு. இப்போ நல்லா படிக்காதவங்க கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் கோவத்தோட இந்த மாதிரி படிப்பா அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு இது. அவன் நல்லா படிக்கிறவங்க கிட்டே அப்படித்தான் போய் அவனை போட்டு ஒரு மார்க் ஏன் எடுக்கலன்னு அடிப்பான். போலீஸா அப்படியேதான். அவங்களால யார் வரைக்கும் அவங்களால அடிக்க முடியுதோ அந்த ஒரு அதிகாரத்தை அவங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி நீ அப்படியே இதோட ஹைராக்கியெல்லாம் எடுத்து போய் பாரு, உனக்கு தெரியும். புரியுது, தெளிவா புரியுது. அதோட என்ன சொல்றது, எப்படியுமே ஒரு லிட்ரேச்சரோடைய வெளிப்பாடு வந்து எப்படியாவது ஒரு விதத்துல வந்து இதுவாயிட்டே இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெண்களை வந்து அடுப்படியிலுமே இதுலயுமே காட்டுறதுமே வந்து சப்கான்சியஸா ஒரு ரிமைண்டர் தானே. அது வந்து பெண்களுக்கு தான் வந்து சமையல் கட்டு வந்து இதுன்றது வந்து அது இப்போ சில பேர் சில இவங்க வந்து சொல்லும் போது, ஏன் பெண்களை வந்து இதுலயே காட்டுறீங்க சமையல் கட்டுல காட்டுறீங்கன்னா, அது வந்து ஒரு விதத்துல அது சைக்கலாஜிக்கலா அதை அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். இப்போ சப்போஸ் அது இது அந்த மாதிரிதான் இத மாதிரியான விஷயங்களும். ஸோ இந்த மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து இது அவர் யோசிச்சதே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு தலைவனை ஒரு இவனை வந்து நகைச்சு பேசுற மாதிரி இத வந்து நீ நல்ல இதுவா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூட பார்க்கலாம் பாரு. இந்த விடுதலையில கூட இவர் நல்லா சிரிச்சு பேசுவாரு, யாரு நம்ம விஜய் சேதுபதி வந்து நல்லா சிரிச்சு பேசுவாரு. வடச்சென்னையில ராஜனுமே நல்லா சிரிச்சு பேசுவாரு. அதான் அந்த இப்போ இப்ப இது இப்போ இதுலயே புரிஞ்சிருதுல, நீ வந்து ஒரு திறன் வாய்ந்தவனா இருக்கணும், நீ நல்லா சண்டை போடுறவனா இருக்கணும்னா நீ வந்து முறுக்கா இருக்கணும்னு அவசியமே கிடையாது எல்லார்கிட்டயுமே. நீ அந்த நேரத்துல நீ உன்னுடைய இதுவை காமிச்சு நீ இது பண்ணிட்டு போலாம். ஆனா பொதுவா இந்த மாதிரியான நாவல்களா இருக்கட்டும், இதுவா இருக்கு, இந்த மாதிரி ஒருத்தன் நல்ல ஃபைட்டரா இருந்தாலே என்ன பாயிண்ட் வந்துடும், அவன் சிரிக்க மாட்டான், அவனுக்கு வந்து லவ் இருக்கும், ஆனா வந்து அவனுடைய லவ் காட்டுற வந்து அதுதான். அது வந்து எது வரைக்கும் வந்திருக்கு, நம்ம பேரண்ட்ஸ் வரைக்குமே அந்த பிஹேவியரல் பேட்டர்ன் வந்திருக்கு. அவர் வந்து உங்க அப்பாவுக்கு மேல பாசம் இருக்கு, ஆனா அதை வந்து இப்படிதான் காட்டுவாரு அப்படின்னு. எதுக்கு இப்ப அப்படி காமிச்சா நம்ம என்ன அவங்கள இதுவாக்கிட போறோமா? அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அது இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணதுல வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகம், இந்த மாதிரி ஆத்தர்ஸ்க்கு ரொம்ப அதிகம். ஆனா இப்ப இத மாதிரி ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆமா, இதை இவ்வளவு பெருசா பேசணும்னு வந்து நிறைய பேருக்கு தோணும், இதுக்கு இவ்வளவு பெருசா பேசணும்னு அவசியமே இல்லைன்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, இது எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு எவ்வளவு டீப் இம்பாக்ட் நம்ம பர்சனல் லைஃப் வரைக்கும் இருக்குன்றது இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிளே தெரியும்.
நம்ம போலீசிங்லயும் சரி, போலீஸ் பீப்புள்கிட்டயும் சரி, பேரண்ட்ஸ்லயும் சரி, டீச்சர்ஸ்லயும் சரி, ஒரு மனுஷன் அன்றாட வாழ்க்கையில மீட் பண்ற முக்கியமான சில நபர்கள் இவங்க 3 பேரும். நான் சொன்ன இந்த 3 பேரும். நீ எப்படி இருந்தாலும் படிச்சிருப்ப, உனக்கு டீச்சர் கிட்ட இருந்திருப்ப, ஒரு மறைப்பான ஒரு வாத்தியாரை பார்த்திருப்ப, இது எப்படினாலும் போலீஸ்காரங்க பேரண்ட்ஸ் கூட இட்ஸ் இதுதான். அது சில பேருக்கு வந்து இதுவா இருந்தாங்கன்னா, அவங்க ஆர்ஃபனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். பட் இந்த 2 பேருமே நம்ம வந்து வாழ்க்கையில வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய நபர்கள் தான். அந்த மாதிரி தான் சொல்றேன். அது அப்படியே அந்த டீம் லீடரு அந்த மாதிரி போகும்போது அது அப்படியே எல்லாமே பாருங்க, இது எல்லாமே எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். அது காரணம் வந்து என்ன, அவங்க படிக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது என்ன சொல்றது, பாக்குறது, சப்கான்சியஸா இம்பாக்ட் பண்றது வந்து இதுதான் சப்கான்சியஸ் இம்பாக்ட். சப்கான்சியஸா இம்பாக்ட் பண்றது அதுதான். நீ அதனாலதான் பாரு இதுல கூட காமிச்சிருப்பாங்க பாரு, அது காலா கபலியில கூட அதான் இந்த என்ன சொல்றது, உண்மையாவே அந்த போராட்ட குணம் இருந்து, ஆனா உண்மையான போராட்ட குணம், உண்மையான அந்த இது இருக்கிறவங்க எல்லாருமே நீ யோசிச்சு பாரு. மாரி செல்வராஜ் படங்களையும் பாரு, இவன் இது பண்ணுவான் ஆனா சிரிப்பான், சந்தோஷமா இருப்பான். அந்த மாதிரியான ஒரு அதாவது நல்ல விதமான ஒரு நகைச்சுவை பண்றது, நல்ல விதமான காலா கபலியிலுமே வச்சு நல்ல விதமான நகைச்சுவை இருக்கும். அந்த மாதிரி இது அதான் அந்த நகைச்சுவைன்ற ஆஸ்பெக்ட் வந்து இவங்க இது பண்ணியிருக்கிற விதம் வந்து அதை வெப் பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இவர் அதை தகர்த்தெறியது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வர்றது வந்து ரொம்ப இவர் நினைச்சிருந்தா கூட எழுதியிருக்கீங்கல்ல, அவன் வந்து அப்படி இல்லை, அவனோட அடிமை சொல்றான், அவனுடைய இவன் வேற யாராவது சொல்றான், அவன் பேர் முன்னாடி வந்து ஒரு கேரக்டர் சொல்றான், இவர் வந்து அந்த ஒரு சின்ன நமட்டு சிரிப்போட சிரிச்சுட்டு பாரி இருக்காரு அப்படின்னும் போது கூட நீ மெயின்டைன் பண்ணலாம். பட் ஒரு அது என்ன சொல்றது, அது ஒரு ரொம்ப இம்பாக்டான ஒரு ரைட்டிங். இதெல்லாம் ரைட்டிங் அண்ட் கேரக்டரைசேஷனுமே கூட. ஆமா, கரெக்ட். சொல்றது புரியுது. இது இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவே வந்து, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஓப்பன் ஆகும். அப்படிதானே இந்த புக் படிக்கிறப்ப எனக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன், அப்புறம் இவனுக்கு வேற ஒரு மாதிரி. இது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நான் என் பெர்ஸ்பெக்டிவ் மட்டுமே ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கிறேன். இந்த புக் வந்து ஒவ்வொரு டைம் படிக்கிறப்ப வேற வேற பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஓப்பன் ஆகுது. அதான் இல்ல, அது அந்த இது தானே, நம்ம எதான் ஒரு இது, நீ முதல் படிக்கும்போது எதை நோக்கம் வச்சு படிக்கிறேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பொறுத்துதான். கரெக்ட். இப்போ ஒருத்தருக்கு ஒரு இது தானே, ஒருத்தருக்கு ஒரு ஃபீலிங் வச்சு அப்படிங்கிற மாதிரி பேரு. அதே மாதிரி சரி, நீ இதை இன்னொன்னுலயுமே பார்க்கலாம். நீ லவ் ரொம்ப சந்தோஷமா படிக்கிறல, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அது வந்து அந்த மாதிரி என்னால பார்க்க முடியல பாரு. நீ சொன்னல, என்னால அந்த மாதிரி பார்க்க முடியல. லவ் என்னடா இப்படிலாம் இருக்குது, ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அதுல அவ்வளவு வேரியேஷன் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம அதுதான் அது ஒரு ரீடரோட ஒரு இது தானே. ஆமா ஆமா, பாய் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருப்பான், ஏதாவது பாம்பு வைக்கிற சீன் வருமான்ட்டு. எதுவும் வைக்கல. ரொம்ப நேரமா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எதுவும் கிடைக்கலையே ப்ரோ அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்திருப்பான். அவ்வளவுதான் பாத்துக்க. சரி, ஓகே. இருக்கேன் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கு. தீப்பந்தம் எப்படி கொளுத்துறாங்கன்ட்டு, என்ன இதுல இருந்து கொளுத்துறாங்க. அது வந்து பெரிய பாய், அது பெரிய பாய், நம்ம ப்ரூக் பாய் அவங்க கேங், அது வேற கேங். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. சரி ஓகே, 13வது சாப்டர் போயிடலாமா? இந்த வீடியோவோட எண்ட் வந்து இந்த 13வது சாப்டர். இந்த 13வது சாப்டர் வந்து கொஞ்சம் கொடூரமா தான் முடியும். ஓகேவா? பாகம் 13. நள்ளிரவு நெருங்கியது. எவ்வியூரை விட்டு சற்று தொலைவில் நடுகாட்டில் பெருமரம் அடிவாரத்தில் சுற்றி வட்ட வடிவில் ஊரே உட்கார்ந்திருந்தது. எங்கும் பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. நடுவில் ஆடுகளம் இருந்தது. உட்காருவதற்கு ஏதுவாக மண் திட்டுகளும் மர அடுக்குகளும் உருவாக்கப்பட்டிருந்தன. அந்த பெரும் மரப்புதர் தான் கொற்றவையின் இருப்பிடம். அந்த மர அடிவாரத்தில் தான் முன்னர் இலையுரைத்து 15 விதமான பனங்குடைகள் நிறைய பல்வேறு வகையான பழங்கள் நிரப்பப்பட்டிருந்தன. சுற்றிலும் பெருங்கூட்டம். நேரெதிரே பாரியின் இருக்கை. அதற்கு பக்கத்தில் கபிலர் அமர்ந்திருந்தார். மரத்தின் வலது பக்கம் எண்ணற்ற பாணர்கள் வாத்திய கருவிகளோடு காத்திருந்தனர். இடது பக்கம் குலநாகினிகள் அமர்ந்திருந்தனர். அவளை சுற்றி நாகினிகளின் கூட்டம் இருந்தது. ஊர் மன்றலில் நடக்கும் குறவை கூத்துக்கோ, பாணர்களின் ஆட்டம் பாட்டத்துக்கோ, சந்தன வேங்கை முன்பின்னைகளும் வள்ளி கூத்துக்கோ நாகினிகள் வரமாட்டார்கள். குலச்சடங்குகள் தவிர்த்து கொற்றவை கூத்துக்கு மட்டுமே அவர்கள் வருவார்கள். இருளின் மையத்தில் சிரித்திருந்த வெளிச்சத்தில் நடுவில் குலநாகினியே பார்ப்பதற்கே அச்சங்கொள்ள செய்தது. அவளின் தோளிலும் மடியிலும் கூகை குஞ்சுகள் தாவிச் சரிந்து கொண்டிருந்தன. அவள் தன்மேல் போட்டிருந்த தாவர வேர்களால் ஆன மாலைக்குள் சிறு பாம்புகள் நெளிவது போல கபிலருக்கு தெரிந்தது.
அந்த சூழலே மிகவும் அச்சமூட்டுவதாக இருந்தது. விழா தொடங்கவில்லை. பெரும் அமைதி நிலவியது. யாருக்காக காத்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. கபிலருக்கு கொற்றவை விழாவை பற்றி எத்தனையோ கேள்விகள் இருந்தன. ஆனால் விழா நாள் நெருங்க நெருங்க ஊரே பேச்சை குறைத்து மௌனமாகி இருந்தது. கபிலரால் யாரிடமும் எளிதில் உரையாட முடியவில்லை. தன்னோடு எப்போதும் பேசி மகிழும் நீலன் மற்றவர்களை விட இறுகிய மௌனம் கொண்டிருந்தான். அவனிடம் இருந்து ஒரு வார்த்தையை கூட கபிலரால் வாங்க முடியவில்லை. ஏனென்றும் புரியவில்லை. கபிலர் கேட்கிறார் என்பதால் பாரி மட்டுமே அவ்வப்போது ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளித்தான். கொற்றவை கூத்து பாலை நிலத்திற்கு உரியதானே, அதை ஏன் நீங்கள் குறிஞ்சி நிலத்தில் நடத்துகிறீர்கள் என்று கேட்டார் கபிலர். மனம் கொடும்பாலையாக வெடித்து கிடக்கும் போது எங்கே நடத்தினால் என்ன? பாரியிடமிருந்து இவ்வளவு மனவெறுப்போடு வெளிவரும் சொற்கள் கபிலர் எதிர்பார்க்கவில்லை. அவர் திகைப்புற்று நின்றார். இது குறிஞ்சிக்குரிய கூத்து அன்று, ஐந்தினைக்கும் உரிய கூத்து என்ற பாரியின் குரல் சத்தற்று பெரும் களங்கம் கொண்டிருந்தது. இதற்கு மேல் கேள்வி எதுவும் கேட்க வேண்டாம் என கபிலர் எண்ணிக்கொண்டிருந்த போது பாரி தொடர்ந்தான். இந்த மண்ணெங்கும் மூவேந்தர்களால் எத்தனையோ குளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. பல 100 ஆண்டுகளாக குருதி ஆறு வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அழிபடும் குளங்களின் எண்ணிக்கை இன்று வரை தொடர்கின்றது. இந்த விழாவுக்கு பாரி சொல்லும் பதில் என்ன? இந்த விழாவுக்கும் பாரி சொல்லும் பதிலுக்கும் என்ன சம்பந்தம் என்ற குழப்பத்துடன் கபிலர் கேட்டுக்கொண்டிருந்தார். பாரி தொடர்ந்தான். அழிக்கப்பட்ட குளங்களின் எண்ணிக்கையில் எத்தனையோ யார் அறிவார். ஆனால் பேரரசுகள் கொடுந்தாக்குதலில் இருந்து தப்பி உயிர் பிழைத்தவர்கள் மிகச் சிலர். அவர்கள் எங்கெங்கோ அலைந்து திரிந்து இறுதியில் பரம்பு நாட்டுக்கு வந்து குடியேறி உள்ளனர். மூவேந்தர்களால் அழிக்கப்பட்டு 16 குளங்களின் மிச்சங்கள் இப்போது பரம்பு நாட்டில் வசிக்கின்றன. அவர்களின் போர் தெய்வமான கொற்றவையிடம் முறையிட்டு ஆறா துயரை கொட்டி வஞ்சினம் உரைக்கும் விழாதான் இது. அழிக்கப்பட்ட 16 குளங்களின் வழித்தோன்றல்கள் இன்னும் மிச்சமாயிருக்கின்றார்களா? அவர்கள் எல்லாம் பரம்பு நாட்டில் இருக்கிறார்களா? செய்தி கபிலரை கலங்கடித்தது. பாரி தொடர்ந்தான். நாங்கள் மட்டுமே வேந்தர்களிடமிருந்து பாதுகாத்து அடைக்கலம் தர முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இங்கு குடிபுகுந்தனர். அந்த குளங்களான குடிபானங்களில் வழித்தோன்றர்கள் இப்போது எங்கெங்கோ இருக்கின்றனர். அவர்களுக்கெல்லாம் 4 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் இந்த விழாவுக்கு வந்து விடுவார்கள். அழிந்த குலத்தின் வரலாற்றை அந்த பாணர்கள் பாட, இறுதியில் குலத்தின் வழித்தோன்றர்கள் கொற்றவைக்கு பலியிட்டு சூளுரைப்பார்கள் என்றான் பாரி. அதன் பிறகு இங்கு வந்து அமரும் வரை கபிலர் பேச்சற்றவராக ஆனார். காலம் மனித அனுமானங்களுக்கு அப்பால் இயங்கிக் கொண்டேதான் இருக்கின்றது. அதை எதிர்பாராத கணத்தில் சந்திக்கும் போது மனிதன் பொறிக்கலங்கி போவதை தவிர வேறு என்ன வழி? அழிந்த குளங்களின் வழித்தோன்றல்களை இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்க போகிறோம் என்பதை கபிலரால் நம்ப முடியவில்லை. கடந்த காலத்தின் பெரும் சாட்சியொன்று கண் முன்னால் விரிய போகிறது. மிச்சமிருக்கும் அந்த குளங்கள் எவை? தப்பி பிழைத்த அந்த மனிதர்கள் யார்? வரலாற்றிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட அந்த மகத்தான மனித செல்வங்களை மீண்டும் காண கிடப்பது எவ்வளவு பெரும் வாய்ப்பு! இப்படி ஒரு தருணம் தனது வாழ்வில் வரும் என அவர் நினைத்து கூட பார்த்ததில்லை. பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்தார். ஆனால் விழா தொடங்காமல் இருந்தது. இந்த மௌனம் யாருக்காக, ஏன் நீடிக்கிறது என்று கபிலருக்கு விளங்கவில்லை. பொழுது நள்ளிரவை கடந்தது. இந்த மரத்தில் தெய்வ வாக்கு சொல்லும் விலங்குகள் உள்ளன. அவை மிகச் சிறியவை. ஆந்தை முகமும் அணில் உடலும் குரங்கு கால்களும் கொண்டன. அந்த விலங்குகள் மிகவும் மிரளும் இயல்பு கொண்டவை. அகலக்கண்களை விழித்து குழந்தையைப் போலவே அஞ்சி மிரண்டு பார்க்கும் அவை இன்னும் மரத்தை விட்டு இறங்காமல் இருக்கின்றன. அவை மெல்ல இறங்கி வந்து எந்த கூடையில் உள்ளே பழங்களை எடுத்து செல்கின்றனவோ அந்த குலப்பாடகன் தனது பாடலை பாடத் தொடங்குவான். பாடல் முடிந்ததும் அந்த குலத்தின் வழித்தோன்றல் கொற்றவைக்கு பலியிட்டு சூளுரைப்பர். அந்த தெய்வ வாக்கு விலங்குகள் இறங்கி வருவதற்காகத்தான் எல்லோரும் அமைதி கொண்டு காத்திருந்தனர். சிறிதளவு ஓசையும் அசைவும் இருந்தால் கூட அவை வெளியே வராது. எனவே அந்த இடத்தில் இருள் மிரளும் அமைதி நிலவியது. மரக்கிளைகளுக்கு நடுவில் அப்போதுதான் பிறந்த ஆட்டுக்குட்டியைப் போல சின்னஞ்சிறிய உடல் கொண்டு அந்த விலங்கு மெல்ல இறங்கி வந்தது. மிரளும் விழிகளோடு கூடை அருகில் வந்தது. எல்லோரும் அந்த பழத்தை எடுக்கப் போகிறது. எல்லோரும் எந்த பழத்தை எடுக்கப் போகிறது என்பதை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். கபிலரின் கண்கள் இமை கொட்டாமல் நிலைக்குத்தி நின்றன. அசையும் மரக்கொப்பு ஒன்றின் மெல்லிய இறைச்சிக்குள் அது அதன் மறுவருகைக்காக எல்லோரும் காத்திருந்தனர். அதைவிட சின்னதான தெய்வ வாக்கு விலங்கு ஒன்று வேறு திசையில் இருந்து இறங்கி வந்தது. தயங்கியபடி கால் எடுத்து வைத்த அது கூடைக்கு அருகில் வந்து சேராது என்றுதான் பலரும் நினைத்தனர். ஆனால் நினைத்து முடிக்கும் கணத்தில் அதன் கைகள் 3ஆம் கூடையில் இருந்து இலந்தை பழம் இருந்தது. அந்த கணத்தில் காட்டையே மிரட்டும் பேரொலியாக மேலே இருந்து குலவை ஒளி. மருத நிலத்துக்குரிய கிணைப்பறை கொட்டும் பாணர்கள் ஆடுகளத்துக்குள் நுழைந்தனர்.
கொற்றவையின் அருகில் வந்த மூத்த கிணையன் சிறுகோல் கொண்டு கிணைப்பறையின் தோளுக்கு மையத்தில் இருக்கும் கண்ணில் ஓங்கி அடித்தான். உடன் வந்த கலைஞர்கள் எல்லோரும் கிணை முழங்க அச்சமூட்டும் கிணைப்பாறையின் பேரொளி எங்கும் பரவியது. குடிபாணன் பாடலை தொடங்க தயாரானான். கபிலர் நடப்பதை புரிந்து கொள்ள முடியாமல் பாரியை பார்த்தார். வைகைக்கரை கூடல் நகரை ஆட்சி செய்த ஆகுதை குடிபாணர்கள் அவர்கள். இதுல இருந்து பிளாஷ்பேக்கு. இந்த பாடலோட பிளாஷ்பேக் தான் அது ஆக்சுவலா போகுது. ஓகேவா? வைகைக்கரை கூடல் நகரை ஆட்சி செய்த அகுதை குடிபாணர்கள் அவர்கள். அகுதையின் குலப்பாடலை பாடப் போகிறார்கள் என்றான் பாரி. கபிலருக்கு மயிர் கூச்செறிந்தது. அகுதையின் வழிதோன்றர்கள் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்களா? அந்த கதையை வாணர்கள் பாடுகின்றனர்களா? கபிலர் உச்சந்தலையை கைகளால் அழுத்தி மயிர்கற்றையின் சிலிர்ப்பை தளர்த்த முயன்றார். கூடல் மாநகரின் வரலாற்றையும் அகுதையின் கதைகளையும் அணுவணுவாக அறிந்தவர் கபிலர். எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் நடந்த நிகழ்வு அது. உரத்து சொல்லப்படுவதை விட காதோடு காதாக பேசும் கதைக்கு வயது அதிகம். அது காட்டுச் செடி போல ஒருபோதும் நிலம் விட்டு அகலாது. அகுதையின் குலம் கூடலை விட்டு அகற்றப்பட்டாலும் அவனை பற்றி கதை கூடல் மாநகரில் இன்னும் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. யாரும் அறியாமல் விளக்குகள் அணைக்கப்பட்ட நள்ளிரவில் இரகசிய மொழியின் அகுதியின் கதை காலங்கள் கடந்து வந்து கொண்டே இருந்தன. நாட்டில் உலவும் இரகசிய கதை காட்டுக்குள் பெருங்குரல் அடுத்து உருமுகிறது. கிணைப்பறை முழங்க மூத்த பாணன் கதையை தொடங்கினான். வைகை கரையில் செழித்து வளர்ந்த வேளாண்மை அழகிய நாகரிகத்துக்குள் அடித்தளம் அமைத்து ஆற்றங்கரையின் நிலவளம் கொண்டு பயிர் வளர்க்கவும் விளைய வைக்கவும் அறுவடையை குவிக்கவுமாக வேளாண்மையின் அதிநுட்பங்களை கண்டறிந்தவர்களே கூடல் மக்கள். குறிஞ்சி நிலம் கற்களாலான மண்ணை உடையது. முல்லை வெண்ணிற மண்ணை உடையது. நெய்தல் உவர் மண்ணிலம் பாலை செம்மை ஏறியது. மருதம் மட்டுமே பொன்னிறமான கரிசலும் வண்டலும் மேவி கிடப்பது. அதனாலேயே மண்ணையும் நீரையும் பிசைந்து உணவாக மாற்றக்கூடிய வித்தையை கூடல் முந்தி கற்றனர். அவர்களுக்கு மண்ணின் நிறம் பிடிபட்டது. வெவ்வேறு வகையான மண்ணுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் பிடிபட்டன. புற்றுகளும் ஊற்றுகளும் அவர்களின் கணிப்புக்குள் அடங்கின. எந்த மண் தனது மார்போடு உள்வாங்கி அணைத்துக் கொள்ளும், எந்த மண் தலையில் முட்டி வெள்ளித்தள்ளும் என அவர்கள் கண்டறிந்தனர். பறவைகள் அழகு பறித்து தின்னும் காட்டு கதிர்களை கண்டறிந்தனர். பறவைகளின் கழிவிலிருந்து முளையிடும் தானிய மணிகள் எவை எவை என்பதை பற்றிய அறிவுச்சேகரம் அவர்களிடம் இருந்தது. முதல் விதை நடும்போது அந்த பறவையின் சிறகை அப்பயிரின் அருகில் நட்டு தங்களுக்கு வழிகாட்டிய அந்த வானம்பாடிக்கு நன்றி சொல்லும் மரபை கொண்டவர்கள். விளைந்த பயிரை தின்னவரும் விலங்குகளை வேல் கொண்டு விரட்டுவர். ஆனால் பறவைகளை வேண்டிக் கொள்ள மட்டுமே செய்வர். ஏனென்றால் பறவையே ஆசான். பறவையின் எச்சம் கண்டே பயிர் செய்து பழகியவர்கள். பறவை உண்ட மிச்சமே நமக்கு என அறம் வகுத்து கொண்டனர். காடெங்கும் அலைந்து சேகரித்த தானியங்களை கால் பரப்புக்குள் விளைய வைத்து அறுக்க முடியும் என்பதை செய்து காட்டியவர்கள் அந்த குலத்தின் முன்னோர்களே. அவர்களே மனித கூடலின் ஆற்றலே மண்ணில் விளையும் பயிராக மாற்றியவர்கள். அவர்கள் வாழ்விடமே கூடல் என அழைக்கப்படலாயிற்று. அந்த கூடல் நகரை உருவாக்கிய குலத்தின் தலைவன் அகுதை. அகுதியின் கதையை குலப்பாடகன் பாடத் தொடங்கிய கணமே பாரியின் கண்கள் கலங்கின. வேளாண் அறிவின் நுணுக்கத்தை இந்த உலகத்திற்கு கண்டறிந்து சொன்னது அகுதியின் குலம் அல்லவா? கபிலரை பார்த்து பாரி சொன்னபோது அவனது கண்களில் திரண்ட நீருக்குள் பந்த வெளிச்சம் தெரிந்தது. உப்பு விற்கும் உமணர்களே நிலமெங்கும் அலைந்து திரிபவர்கள். கடற்கரை தொடங்கி மலைமுகடு வரை அவர்களின் வண்டி சக்கரங்கள் எந்நேரம் உருண்டு கொண்டே இருந்தன. எல்லோருக்கும் தேவைப்படும் பொருட்கள் அவர்களிடம் இருந்தன. எல்லோரும் தங்கள் கைவசம் இருந்த பொருளை அவர்களிடம் கொடுத்து உப்பை பெற்றனர். இந்த நிலமெங்கும் இருக்கும் மனித கூட்டங்கள் அவர்களின் வாழ்விடங்கள், அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடு, செல்வ செழிப்பு, சேமிப்பு என எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அவர்களே. கூடல் நகரின் வலிமை கொடிகட்டி பறந்தது. விளைச்சல்கள் குவிய தானிய குதிர்கள் வைக்கும் ஆளுயர மொடாவை உமணர்கள் அங்குதான் முதலில் கண்டனர். அந்த குலத்தின் செழிப்பு உமணர்களின் கண்களில் அதிசயமான நிலை பெற்றது. அது சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் சொன்னது. பொருணை ஆற்றின் முகத்துவாரத்தில் இருந்து கொற்கை பாண்டியன் தன் வீரர்களோடு புறப்பட வேண்டிய நாளை உமணர்கள் சொன்ன தகவலை வைத்தே முடிவு செய்தான். வைகையில் புனலாட்டு விழா கூடல்வாசிகள் முழுவதும் நீராடி மகிழ்ந்திருக்கும் நன்னாள். அன்று காலை நமது படை கூடல் நகருக்குள் நுழைந்தால் எளிதில் அதை கைப்பற்றலாம் என உமணர்கள் நாள் குறித்து சொன்னார்கள். முதல் நாள் நண்பகலில் கொற்கை பாண்டியனின் படை கடற்கரையிலிருந்து புறப்பட்டது. கிணைப்பாணன் தனது தாளலயத்தை கூட்டி தொடங்கினான். செங்காலி மரத்தால் செய்யப்பட்டு மயிர் சீவாத செவ்வித்தோலை கொண்டு போத்தப்பட்ட கிணைப்பறை அதன் அகால ஓசையை எழுப்பத் தொடங்கியது. குலப்பாடகனின் குரல் நாளங்கள் வெடிப்புற தொடங்கின. ஒரு கொடூரம் அரங்கேறப் போகும் வெடியல் பொழுதை
பாட அவனது நா எழவில்லை. பொழுது புலர்ந்தது. வைகையின் பெருவெள்ளம் தாவி குதித்தோடியது. கூடல் மாநகரே நதிக்கரையில் வந்து ஆவலோடு நின்று கொண்டிருந்தது. குலத்தலைவன் அகுதை யானை மீது ஏறி வைகை கரைக்கு வந்து சேர்ந்தான். எல்லோரும் அவனது கையசைவுக்காக காத்திருந்தனர். வைகையை வணங்கி கூட்டத்தை நோக்கி கையசைத்தான் அகுதை. புனலாட்டு விழா தொடங்கியது. கரையிலிருந்த இளைஞர்களும் இளங்கிகளும் வைகையில் பாய்ந்து உள்ளே இறங்கினர். புனலாட்டு விழா என்பது காதல் திருவிழா. காதலர்கள் நீரால் ஒருவரை ஒருவர் அடித்து விளையாட ஆரம்பித்து நேரம் செல்ல செல்ல நீரடித்தாலும் விலகாத விளையாட்டாக மாறிவிடும். மணமானவர்கள் தம் இணையோடு சென்று வைகையில் நீராடி காதல் பேசி கனிவு கொண்டு விளையாடுவர். காமத்துக்கு மிக அருகில் பயணிப்பது நீர். அதுவும் ஆற்றலோடும் குளிர்நீர் தனது உள்ளங்கையில் இருக்கும் ஆணையும் பெண்ணையும் கன நேரத்திற்குள் கரைத்துவிடும். கரைந்தவர்கள் காதல் கொண்டவர்களின் உடலுக்குள் உறைந்திருப்பர். நீரின் குளிரும் உடலில் சுடும் நீரின் குளிரும் உடலில் சூடும் ஒன்றினை ஒன்று உள்வாங்கும். உடலின் வாசனையை மனதுக்குள் பாயவிடும் மாயசக்தி நீருக்கு மட்டுமே உண்டு. மண்ணில் கால் பாவாமல் மனிதன் நடப்பது தண்ணீருக்குள்ளும் காதலுக்குள்ளும் தான். இரண்டும் ஒன்று சேரும் தருணத்தில் நிகழ்வது எல்லாம் மாய வித்தைகளே. வித்தைகளின் வாடிவாசல் வழியே பீறிட்டு ஓடிக்கொண்டிருந்தது வைகை. அகுதை உள்ளிறங்கும் பொழுதுக்காக கரையில் நின்றிருந்தவர்கள் காத்திருந்தனர். காதல் ஏறிய கண்கொண்டு தனது மனைவியை பார்த்தான் அகுதை. அவளோ அவனது தோல் கவ்வி உள்ளிறங்கும் பொழுதுக்காக காத்திருந்தாள். அகுதை நதிநீருக்குள் கால் நுழைத்தான். இன்னும் சற்று உள்ளே போகட்டும், அவனை தோல் தாவி பிடித்து நாம் உள்ளிறங்குவோம் என அவள் கல்பாவிய திட்டில் நின்றிருந்தாள். ஏன் இன்னும் வராமல் இருக்கிறாள் என்று எண்ணியபடி அகுதை 2வது அடியை எடுத்து நீருக்குள் வைத்தான். அவன் தோளின் மேல் சரிந்து விழலாம் என நினைக்கும் போது அருகில் தோழியிடம் இருந்த அவள் மகன் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தான். பெருக்கெடுத்து ஓடும் நீரும் உற்சாக பேரொலியும் குழந்தைக்கு அச்சமூட்டி இருக்கும். அவனை அமைதிப்படுத்திவிட்டு வருகிறேன் என்று நீங்கள் உள்ளே இறங்குங்கள் என சொல்லிவிட்டு தோழியிடம் போனாள். தாயை பார்த்ததும் குழந்தையின் அழுகை மேலும் கூடியது. அவள் அவனை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயன்றாள். முடியவில்லை. நீருக்குள் இருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அகுதை. அந்த பார்வை அவளை துளைத்து கொண்டிருந்தது. குழந்தை அழுகையை நிறுத்துவதாக இல்லை. வேறு வழியில்லாமல் குழந்தையை தூக்கி கொண்டு நதிக்கரையை விட்டு சற்றே அகன்று உள்காட்டுக்குள் நுழைந்தாள். குழந்தையின் முதுகை தட்டியபடி சமாதானப்படுத்தினாள். குழந்தை அழுகையை நிறுத்தவே இல்லை. நீரின் சத்தமும் நீராடுவோர் சத்தம் கேட்காத அளவுக்கு அடர்ந்த மரங்களுக்கு இடையே மிகவும் உள்ளே சென்றாள். உள்ளே செல்ல செல்ல ஓசையின் அளவு கூடுவது போல உணர்ந்தாள். மனித கூக்குரல் எங்கும் எதிரொலிக்கிறதே என யோசித்தவள் அகுதியின் கண்கள் தன்னை தடுமாற வைக்கிறது என நினைத்தபடி காட்டை ஊடுருவி வெகு தொலைவு சென்றாள். காலை கதிர்கள் இளம் மஞ்சள் ஒளியில் உள்காடு ஒளிர்ந்து பறந்தன. புல்நுனிகள் பனித்துளிகளை உலர்த்தாமல் வைத்திருந்தன. தரையில் அழகிய செம்முத்தாய் ஒன்று நகர்ந்து கொண்டிருந்தது. செந்நிற பட்டுப்பூச்சி அது. மேனியெல்லாம் மெத்தை போல மினுமினுத்து நகர்ந்தது. குழந்தையை அதன் அருகில் இறக்கிவிட்டாள். குழந்தை தனது பிஞ்சு விரலால் செம்முதாயின் மேனியை மெல்ல தொட்டதும் அது நகர்வதை பார்த்து மலர்ந்து சிரித்தது. அந்த செம்பட்டு பூச்சியின் சிறிது நேரம் விளையாட விட்டு அவள் நின்று கொண்டிருந்தாள். சிவப்பு காமத்தின் அடையாளம். அவளது கண்களில் அதற்குள் போக எண்ணங்கள் எங்கெங்கோ சென்று கொண்டிருந்தன. அகுதையின் மேல் தழுவிய அந்த முதற்கணம் நினைவுக்கு வந்தது. அகுதை அதிகம் பேசாதவன். ஆனால் அந்த இரவில் அவன் பேசியதை இன்னொரு ஆண் இந்த உலகில் பேசியிருப்பானா என்பது சந்தேகமே. காதல் சொல்லால் தான் மலர்கிறது. காதல் கொள்கையில் சின்னஞ்சிறு சொற்கள் எவ்வளவு பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவனாக இருந்தது. சிறு ஒளியால் மலைகள் உடையும் தருணம் அது. அவன் ஒற்றை சொல் சொல்லும் போது அப்படி ஒரு வெட்கம் உடல் எங்கும் பரவியது. அந்த சொல் ஞாபகம் வந்த கணம் மீண்டும் வெட்கம் பரவி தன்னை அறியாமல் சிலிர்த்து மீண்டாள். சொற்கள் நினைவுக்கு வந்த கணத்திலேயே செயல்களும் நினைவின் வழியே மேலெழுந்தது. அதன் பின் என்ன செய்ய முடியும்? சற்றே பெருமூச்சை விட்டபடி குழந்தையை பார்த்தாள். அவன் செம்முதாயின் பின் நகர்ந்து போய் கொண்டிருந்தான். திருமணம் முடிந்த முதல் புனலாட்டு விழாவின் போது அவள் கருவுற்றிருந்தால் அதனால் ஆற்றுக்குள் இறங்கவில்லை. 2ஆம் ஆண்டான இப்போது அதேபோல் தன்னந்தனியாகவே அகுதை ஆற்றுக்குள் இறங்கினான். கரையில் நின்ற அவளை துளைத்தெடுத்தது அகுதையின் பார்வை. ஆணின் பார்வை பெண்ணின் பார்வையை போல நயமிக்கது இல்லை. ஆணின் கண்கள் காதல் கொள்பவை, ஆனால் காதலை சொல்ல கற்றவை அல்ல. அவன் பார்வையால் பற்றி இழுத்தாலும் அவள் கண்களால் கைமாறு செய்து கொண்டிருந்தாள். கண்கள் விழித்திருந்தாலும் ஆந்தைக்கு பகலில் பார்வை கிடையாது. அதை போலதான் மனிதன் நீருக்குள் மூழ்கிவிட்டாலும் பார்வையை தொலைத்து விடுகின்றான். ஆனால் காதலர்களுக்கு அப்படி அல்ல. அவர்கள் அந்த இடமே பார்வை பெறுகின்றனர்.
கண்களின் வேலையை கைகள் எடுத்துக் கொள்கின்றன. தொடுதலின் மூலம் 1000 விழிகள் உள்ளுக்குள் விழித்து அடங்குகின்றன. அதனால்தான் நீர் விளையாட்டு காதலின் களமாகிறது. அவள் கண்களைச் சிமிட்டிக் கனவைக் கலைத்தாள். குழந்தை நீண்ட நேரம் விளையாடி அமைதியடைந்தது. சரி, அழைத்துச் செல்லலாம் என முடிவு செய்து அவள் காட்டை விட்டு நடக்கத் தொடங்கினாள். நதியை நோக்கி நடந்து வர அவளுக்கு காட்டின் அமைதியை நீடித்தது. கொண்டாட்டத்தின் பேரொலி கேட்கவில்லை. இவ்வளவு அமைதியாக நீராட வாய்ப்பே இல்லையே என எண்ணியபடி நதிக்கரையில் ஏறி நின்று பார்த்தாள். மொத்த வைகையும் நீண்டு நகரும் செம்மூதாயாக காட்சியளித்தது. குருதி கரை புரண்டு ஓட கரையெங்கும் மீன் எலும்புகளைப் போல் முட்கள் கோட்காத ஈட்டியினுடன் உயர்த்திய வாளுடன் எண்ணற்ற வேற்றுக்குலத்தினர் நின்று கொண்டிருந்தனர். குரல் வெடித்து சரிந்தான் குலப்பாடகன். பெண்களின் குலவையொலி பீரிட்டு கொண்டிருந்தது. குரல் உடைந்தபடி பாரி கபிலரிடம் சொன்னான். அந்த பெண் எதிரிகளின் கண்ணீர் படாமல் தப்பித்து கையில் குழந்தையோடு ஒரு முதுகிழவனை அழைத்து கொண்டு பல மாதங்களுக்குப் பிறகு பரம்பு நாட்டுக்குள் நுழைந்திருக்கிறாள். பரம்பின் மக்கள் அவளை அள்ளி அணைத்து பாதுகாத்திருக்கின்றனர். அவளின் வழித்துறல்தான் இப்போது கொற்றவைக்கு காளையை பலி கொடுத்து சூளுரைக்கப் போகிறான் என்றான். தாங்க முடியாத துக்கத்தை கிழித்து கொண்டு கபிலருக்கு ஆர்வம் மேலே ஏறியது. அகுதியின் வழிதோன்றல், இயற்கையே, வேளாண்மையே, நாகரிகத்தை நேசித்த அந்த மாமனிதன் வம்சக் கொடி யார் என அறிய கபிலர் ஆடுகளத்தை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். தாமரையின் மேல் இதழில் முள்ளிறங்கும் நேரம் கூட அவரால் தாங்க முடியவில்லை. அந்த மகத்தான குலத்தின் உதித்த திருமகனை கண்டு வணங்க அவரை அறியாமலே கைகள் கூப்பின. அந்த கணம் இடமிருந்து உள்ளே இறங்கினான் நீலன். அவ்வளவுதான் 14வது சாப்டர். இதுக்கப்புறம் வா, எனக்கு கதை தெரிஞ்சனால அந்த கதை ஸ்டார்ட் ஆகிறப்ப எனக்கு கண்ணெல்லாம் கலக்க ஆரம்பிக்குதுடா. காதல் கதை சொல்லும் போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. டேய், அதான் இது இப்ப நீலன் உள்ள இறங்கி அவன் தான் அந்த வழி தோன்றல்ன்றப்பலாம் அவ்வளவுதான் உடஞ்சிட்ட நாளா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப ஐயோ அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்து ஒவ்வொரு கொற்றவை குத்தும் வரப்ப இன்னும் மோசமா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இன்னும் போக இன்னும் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிரும். எங்க ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறாரு பாரு. இத தொடரா படிச்சவங்க நிலைமையை யோசிச்சு பாரு நீனு. இப்படி நீலன்னு சொல்லி போட்டு முடிச்சிருவாரு. அடுத்த வாரம் தான் வரும். ஐயோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணணும். பெரிய கஷ்டப்படாது அப்பா. இல்ல அந்த மாங்கா அந்த அனிமே கல்ச்சருக்கு ஈக்குவலான ஒரு கிளிஃப் ஹேங்கர் வச்சுதான் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த இது அந்த டெலிபரேட்டாவும் இல்லல, அது அப்படியே ஃப்ளோல நிக்குது. ஆமா, எனக்கு அதுவே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிரும். இன்னும் போக இன்னும் கொடுமையா இருக்கும். இவங்க கதை, அதுக்கப்புறம் இன்னும் குலநாயகினிகள் கதை, அது இன்னும் பயங்கரமா இருக்கும். அப்புறம் செம்பாதேவி கதைன்னு ஒரு கதை வரும். ஐயோ நீ விட்டுருங்கடா டே அப்படின்ற மாதிரி ஆயிரும். நம்மளை கொன்றுவாங்க கொற்றவை குத்து முடியறதுக்குள்ள. ஆனா அந்த இதோட ஸ்டார்டிங்கே நல்லாதான் இருக்கு. என்னன்னா இது பாலை நிலத்துல நடக்கிறது தானே அப்படின்னா மனசுலயே பாலை நிலம் பாலைவனமா மனசை வெடிச்சிருக்கப்போ இது பாலை நிலத்துல இருந்தா குருதி நிலத்துல நடந்தன்ற மாதிரி அந்த பாவமா இருக்கும். எனக்கு இதுல இது இது பழைய கதையை தான் சொல்றாங்க. கொற்கை பாண்டியன் கதையை சொல்லுவாங்க. இதுல அவன் வட்டுனா குத்துனா எதுவுமே அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி அதை ஒரு பட்டுப்பூச்சி கூட கம்பேர் பண்ணுவாங்க பேரு. செம்மூதாயின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அது சிவப்பு கலர்ல இருக்கிற நம்ம அந்த பாக்குற பட்டுப்பூச்சி அதான் செம்மூதாய். ஓகேவா? அந்த செம்மூதாய் கலருக்கு மாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது வைகை அவ்வளவுதான் முடிஞ்சு. எனக்கு ஐயோ நெஞ்சா அடிச்சுக்கிட்டு அழுக வச்சிருவாங்கடான்ற மாதிரி ஆகி போயிடும் எனக்குலாம். எனக்கு ஃபர்ஸ்டே கதை தெரிஞ்சனால என்னால ஸ்டார்டிங்ல இருந்து என்னால முடியல. தொண்டை அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது? இல்ல அந்த மேசக்கர் அந்த மாதிரி பெரிய கொலைகள் அந்த மாதிரி அது அதான் சொல்லியிருக்காங்க. அதான் கொற்கை பாண்டியன் தான் ஃபர்ஸ்ட் இது படையெடுத்து வந்துட்டானே. அவன் தான் நடத்திட்டானே மேசக்கர் தான். அததான் அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க. இது செம்முதாயோட கலருக்கு மாறி அதனாலதான் நீ அழுது. அதனாலதான் உனக்கு அதுல எந்த விஷயம் அழ வச்சு அதுதான் அந்த மேசக்கரும் அந்த மேசக்கர் எழுதுற விஷயமும் அது ஒரு காதலா போய்கிட்டு இருக்கிறது. காதலோட நிறமும் சிவப்பு. அதுவே ஒரு செகண்ட்ல எப்படி மாறுச்சுன்றப்ப அப்பா ஐயோ இல்ல இன்னும் போறப்பலாம் கண்டிப்பா அழுதுருவோம் போல இருக்கு. நான் சத்தமா புக்கை படிக்க மாட்டேன். நான் எப்பயுமே நான் இப்போ நான் புக் ரீடிங்காக தான் படிக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு திணறேன். நானு படிக்கிறேன். படிக்க எனக்கு நான் மனசுக்குள்ளே படிக்கிறப்ப அப்படி கண்ணு அப்படியே கலங்க அப்படி தொடச்சு நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. வாய்ஸ் வெளியே வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி ரைட்டு. இதோட இந்த ரீடிங் செஷனை ஓவர் பண்றேன். இதுக்கு அடுத்து 5வது இருக்கு.
இப்ப வந்து 13 சாப்டர் முடிச்சிருக்கோம். மொத்தம் 111 சாப்டர். அதாவது 2026ல உனக்கு ஆமா. பண்ண வேண்டிய முதல் டாஸ்க் இது. ஆமா. இது அடுத்த வருஷம் ஒழுங்கா ஃபுல்லா அத முடிக்கிறது. முடிக்கணும். ஆமா. வேள்பாரிய ஆ. முடிக்கணும். அதுதான் நம்ம டாஸ்க். ஆகவே இந்த 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 ரெக்கார்டிங் இதோட ஓவர் பண்றேன். நன்றி, வணக்கம். அது மாரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Spotifyயும் போய் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பாட்காஸ்ட் கேட்டுட்டு. YouTubeல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணிருங்க. 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது போக வந்து இதெல்லாம் ஏன்னா இப்ப சொல்ல சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா பண்ண மாட்றீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாரி வேணும்? ஏது வேணும்? இன்னும் ஃபியூச்சர்ல அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. Spotifyல இருக்க இங்க லிசனர்ஸ இங்க ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து இங்கேயும் வாங்க எல்லாருமேவும். மாத்தி மாத்தி எல்லாம் ஷேர் பண்ணி வாங்க. கதைய இன்னும் தொடர்ந்து கவனிங்க. அப்பப்போ இடையில வந்து காதல் படம் வருதுன்னு ஓடிறாதீங்க. கதைக்கு அதெல்லாமே தேவைப்படும். இன்னும் போக போக கதை இன்னும் சூப்பரா போகும். நீங்க ஃபுல்லா முடிக்கிறப்ப ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் முடிப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அந்த மாரியான ஒரு கதை. தயவு செஞ்சு கேளுங்க. அ கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சுட்டு இத வச்சு நெறைய கன்டென்ட்லாம் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கிறோம். வேள்பாரிய வச்சு நாங்க நெறைய கன்டென்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கோம். ஸோ வந்து அ நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் தான் சொன்னேன் 13வது சாப்டரு தெரிச்சு ஓடிருங்கடா வேணாம் அப்டின்னேன் இவங்ககிட்ட. வரட்டா? இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆன் டேஸ் பாட்காஸ்ட் புக் ரீடிங் செஷன். நான் உங்க ஜீமோடாபர். கூடயே இருந்த ஜான்விக்கு நன்றி.